டைல்ஸுக்கு பின்னால் श्रीशैलेशदयापात्रं लक्ष्मीनाथसमारम्भां नादयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्परां यो नित्यच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोदकस्ततित्राणि तृणाय मेने गुरोर्भगवतोऽस्य तथैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये तनया विभूतिर्यतेव नेमेन महन्मयानाम् आत्मसनकुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्पतङ्ग्रीकुलं प्रणमामि पट्टनाद श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहनं भक्ताङ्ग्रिरेण वगाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमणिं प्रणतोऽस्मि नित्यम् अखिल जन्मश्रेणीले विनत विविध बोध व्रात रक्षैक दीक्षे श्रुति शिरसि विदीप्ते ब्रह्मणि श्रीनिवासे भवतु मम परस्मिन् सेमुषी भक्तिरूपा पाराचर्य वसस्सुतां उपनिषद्दुग्ध्याप्ति मत्योत्पतां संसाराग्निदीपन प्राणात्म संजीवनी पूर्वाचार्य सुरक्षितां बहुमति व्याघात दूरस्थितां आनीतां निशाक्षरैः स्मरणसौम्यन्त्यहं तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने स्मृतम् अन्तिस्मरणासीसमत् தகராகாசம் தகர வித்தியம் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? இந்த தகர வித்தியை கட்டவரல் அளவு ஆமா, அதான் நெஞ்சில இருக்கும், அதான் பிரமிதியா. அதுல அது 2-3 நிமிஷத்துல வந்திருக்கு. அதாவது ஹிருதயத்துல சின்ன சிறு வெளி, அந்த வெளிக்குள்ள ஜீவாத்மா, அவருக்குள்ள பரமாத்மா. அதையும் பார்த்தோம். பர்சனுக்கு அவன் எங்க பெருமாளுக்கு பரமாத்மா எங்க இருக்கான் ஹிருதயத்துல அப்படின்னாக்க, அவன் புரியுதத்துக்கு நாடியில இருக்கான், இந்த ஹிருதயத்துக்குள்ள இருக்கான், உடம்புல இருக்கான்னு சொன்னாக்க, அவன் எப்படி மாடியில கட்டில மெத்தையில படுத்து இருக்கானோ அந்த மாதிரி அதையும் பார்த்தோம். அதே மாதிரி இப்போ அந்த தகராகாசத்துல சில 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 சந்தேகங்கள் அதுல தெரியுது. அதாவது சாந்தோக்கியம், பிரகதாரண்யகம், இது தைத்திரியம், இந்த 3 உபநிடத்திலும் தகர வித்தியை சொல்லியிருக்கு. அதுல அதுல என்னன்னாக்க இது மட்டும், அதாவது பிரகதாரண்யத்துக்கும் சாந்தோக்கியத்துக்கும் சில வித்தியாசம் இருக்கு. சில வித்தியாசங்கள் இருக்கு. என்ன வித்தியாசம்னாக்க, சாந்தோக்கியத்துல அந்த தகராகாசத்துக்குள்ள எவன் இருக்கானோ அவனையும் அந்த குணங்களையும் சேர்த்து உபாசிக்கணும்னு சொல்லிருக்கு. அதுல சில குணங்கள் சொல்லியிருக்கு. பிரகதாரண்யத்துக்கு சில குணங்கள் சொல்லியிருக்கு. இப்போ இந்த 2ஐயும் சேர்த்து எடுத்துக்கணுமா, இல்லை ஒன்று மட்டும் எடுத்துக்கினா போதுமா அப்படிங்கிறது இப்போ இன்னைக்கு உள்ள சப்ஜெக்ட். இந்த இது இன்னொருத்தரும் திருப்பி தொடர போகுது. இந்த தகராகாசத்துக்கு ஒரு டவுட்டு பின்னால் வரப்போகுது. அதுல இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தன் நிர்தாரணம், காமாத்தியதிகரணம். அதுதான், அதாவது காமியத்தே இத்தி காமஹா. இதுல லக்ஷ்மி அஷ்டோகத்தில் பார்த்தீங்கன்னாக்க காமாம் க்ஷீரோத சம்பவாம்னு வருது. காமாம்னா எல்லாராலையும் விரும்பப்படுபவள். அதே மாதிரி எல்லாரையும் விரும்புவள். அவள் தாய் இல்லையா, எல்லாரும் விரும்புவள். அவள் தாய்க்கு வெறுக்கக்கூடிய குழந்தைன்னு யாராவது உண்டா? கிடையாது இல்லையா? அதே மாதிரி யாரு தான் தாய் விரும்ப மாட்டா? அது மட்டும் இல்லை, செல்வம்னு வச்சுக்குவா, அது யார் விரும்ப மாட்டா? அந்த மாதிரி காமாம்னாக்க ஒன் ஹூ லவ் ஆர் ஒன் ஹூ லவ்ஸ், இதான் சரி. அந்த காமாத்தியதிகரணத்துல இந்த ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தன் எல்லாராலையும் விரும்பப்படுகிறான், எல்லாரையும் விரும்புகிறான் அப்படிங்கிறது வருது. அதை வச்சு இந்த அதிகாரம் வந்திருக்கு. அதாவது எம்பெருமான் எல்லாரையும் விரும்புவான், எல்லாரும் விரும்பப்படுவான். அதே அதி தஸ்மின் பிரம்மபுரே தகரம் புண்டரீகம் வேஷ்ம தகரோ அஸ்மின் அந்தரஹ ஆகாசக தஸ்மின் யதந்தஹ ததன்வேஷ்டவ்யம் தத்வாவ விஜிக்ஞாசிதவ்யம் வதி. இந்த பிரம்மபுரின்னு உடம்புக்கு பேர் புரி. புரினா உடம்புல ஒரு ஊருன்னு சொல்ல முடியாது, புறம் புரியலாம் சொல்ல முடியாது. அந்த மாதிரி இந்த உடம்புங்கிறது ஆத்மாவும் பரமாத்மாவும் வசிக்கக்கூடிய ஒரு இடம், புறம், இதயபுரி. இந்த பிரம்மபுரி ஹிருதயத்தில் ஒரு சிறிய தாமரை ஒத்த இருப்பிடத்தில் சிறு வெளி உள்ளது. வெளி உள்ளது
அறிந்து ஆராயத்தக்கது. அது என்னன்னு பார்த்து ஆராய்ஞ்சுக்கணும். அப்புறம் சொல்றாங்க அவருடைய குணங்களை தான் தெரிஞ்சுட்டு அதை நீ ஃபாலோ பண்ணு. இப்போ வேற ஒன்றும் இல்லை, நம்ம ஏதோ ஒன்றும் இந்த ரிசர்ச் பண்ணுறோம் வச்சுக்கோ. ரிசர்ச் பண்ண அர்த்தம் ஏதோ தெரியாத ஒரு பொருளை பற்றி தெரிஞ்சுட்டு அவனுடைய குவாலிட்டிஸ்லாம் என்ன, அது எப்படி எப்படி என்ன ஒன்று பார்த்து சொல்கிறோம் இல்லையா நம்ம. அது மாதிரி இந்த பிரம்மங்கிறது நமக்கு தெரியல. அது எங்கே இருக்குது? தகராகாசத்தில் இருக்குது. தகராகாசத்தில் இருக்கிறது அது தெரிஞ்சுக்கோ. அது தெரிஞ்சுதானே எப்படி தெரியும் உனக்கு? அவனுடைய குணங்கள் தெரிஞ்சுதான் நீ அது தெரிஞ்சுதான் ஆகும். எனக்கு சோடியத்தை பற்றி தெரியும் அப்படின்னாக்க எப்படி சோடியம் எப்படி இருக்கும்னு கேட்டால் சொல்ல வேண்டாமோ? It is a wax-like metal, easily cut by a knife. When thrown in water, it hisses and generates hydrogen. இதெல்லாம் தெரியணும் நமக்கு. அப்போ சோடியம்ங்கிறது என்னன்னு தெரிஞ்சா மட்டும் போறாது. இது சோடியம் தானா அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணணும்? மற்ற அதே மாதிரி இருக்கிற பண்டங்கள்ல இருந்து அதை வித்தியாசப்படுத்தி பார்க்கணும். அது மாதிரி ஒவ்வொரு எந்த பொருளை தெரிஞ்சாலும் அந்த பொருளும் அவருடைய குணமும் அதனுடைய யூசஸும் கூட தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி எது ஹிருதயத்தில் இந்த தகராகாசத்தில் இருக்கோ அதை தெரிஞ்சுக்கோ, அதனுடைய குணங்கள் தெரிஞ்சுக்கோ, அதை உபாசனை பண்ணு. ஏன்னா குணம் உபாசனை பண்ணுறச்சே அதை ஐசோலேட் பண்ணுறோம். நம்ம நோக்கம் என்னன்னாக்க உபாசனை பண்ணுறச்சே கான்சன்ட்ரேஷன். அந்த கான்சன்ட்ரேஷன் பண்ணுறச்சே இந்த ஒரு பொருளை நம்ம மனசோட நினச்சிட்டே இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக. அதே மாதிரி இதில் பிரகதாரண்யத்தில் சவா ஏஷ மகானஜா ஆத்மா யோயம் விஜானமய பிராணேஷு யதேஷு அந்தர்ஹிருதய ஆகாசஸ்வசமிஞ்சதே சர்வஸ்யேசான. அதே சொல்றது ஹிருதயத்துக்குள்ள இருக்கான். அவன் என்ன பண்றானாக்க அவன் என்றோ இந்த இருப்பிடத்தை உடைய பரமாத்மா, ஞானமே ஆனவன், மூச்சு காற்றில் வதிப்பவன், ஹிருதயத்தில் மீச்சிரொளியில் இருப்பவன் என அறிவான், எல்லாராலும் விரும்பப்படுபவன். இப்போ அதில் என்ன சொல்றதுன்னாக்க அவன் ஒரு வெளி இருக்கு, அது ஆராய்ந்து அறியத்தக்கது, அவன் எல்லாரும் விரும்பப்படுவன் அதில் வந்திருக்கு. இதுலேயும் அதே மாதிரி இருக்கு. அது சொல்லிட்டு அவன் எல்லாரையும் நடத்துவான்னு சொல்லிட்டு அவன் எல்லாராலும் விரும்பப்படுவான்னு தெரியும். இப்போ இந்த ரெண்டு வித்தியிலையும் கொஞ்சம் சில குணங்கள் மாறுபாடு இருக்கு. இந்த ரெண்டு குணத்தையும் சேர்த்து படிக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறது தான். இதில் வித்தியாசம் வருது. எப்படின்னாக்க ரெண்டு பண்புகள் வித்தியாசமா இருக்கு இல்லையா? அப்போ அதனால என்ன பண்ணோம்னாக்க ரெண்டு வெவ்வேறு தான் அப்படிங்கிறது எதிர்கருத்து. இப்போ அவன் இங்கேருந்து சென்னைக்கு போகணும்னாக்க ரெண்டு இருக்கு. திருச்சியில சென்னைக்கு போகிறதுக்கு ஒன்று கார்டு லைன் இருக்கு, மெயின் லைன் இருக்கு. ஆனால் லைன் ரெண்டு வெவ்வேறு தானே. ஆனால் போய் சேர்தான் ஒன்று தானே. அவன் வித்தியோட நோக்கம் என்ன? அந்த இடத்த அடையிறது தானே. அப்படி இருக்குச்சு. அப்போ ரெண்டு வித்தியாசம் இருந்தாலும் ஒன்று தானே. அப்போ என்னன்னாக்க இது இல்லைன்னா அந்த வழியெல்லாம் போகலாம். அதனால என்ன பண்ணோம்னாக்க இதை சொல்லப்படுறது குணங்கள் தான். அந்த குணத்தையும் சேர்த்துக்கோதில்லை. ஒருத்தரை பற்றி சொல்கிறேன், நான் யாரோ ஒருத்தருக்கு தெரியாது, அதை பற்றி விசாரிக்கிறேன். எதுனா அவரை ஆனால் நெட்டையா சிவப்பாக இருக்காரு, அவர் தான் அவர் அப்படின்னு நான் சொல்கிறேன். இன்னைக்கு சொல்கிறேன், அவர் தானே சுவாமி, அவர் அந்த இதுக்கு மேனேஜராக இருக்காரு. அவர் என்ன ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப இருக்குமே. இப்போ என்னாச்சு, நான் அவரை பற்றி ரெண்டு குணம் சொன்னேன், அவரை பற்றி ரெண்டு குணம் சொல்கிறேன். இப்போ எல்லாம் அவர்கிட்ட தானே பொருந்துருது. அப்போது எப்போ ஒரே நோக்கத்தை ஒரே பர்சனை மீன் பண்ணுறதோ அப்போ எத்தனை வகையான குணங்கள் சொன்னாலும் எல்லாம் அவரே தான் குவாலிஃபை பண்ணும். அது மாதிரி அதையும் சேர்த்து எடுத்துக்கணும். ஆனால் என்ன சொல்கிறேன்னாக்க நீங்கள் சொன்னது நெட்டையாக இருக்கா சிவப்பாக இருக்கான்னு சொன்னது தான். ஆனால் அவர் நல்ல ஹேண்ட் ரைட்டிங் இருக்குனாரே, அது நீங்கள் சொல்லலையே அப்படின்னு சொல்கிறதுக்கு வழி இல்லை. ஏன்னா ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று மாறுபடாத குணங்கள். நம்ம முதல்ல அத்வைதத்தை கண்டிக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு இதுதான் சொல்லிட்டு இருக்கோம். ஒன்றுக்கு ஒன்று மாறுபடாத குணங்கள் எத்தனை வேணாலும் ஒரே பொருள் இருக்க முடியும். உப்பு கட்டி பார்க்கறதுக்கு வெள்ளையா இருக்கு, தொட்டா சுரப்பா இருக்கு, ஆக்கில் வச்சா உப்பு சுவைக்கிறது, தண்ணியில் கரைகிறது, இதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று மாறுபடாத குணம். ஆனால் உப்பு கட்டி இனிக்கிறது சொன்னாக்க அது தப்பு. அதனால ஒன்றுக்கு ஒன்று மாறுபடாத குணம் எத்தனை குணங்கள் வேணாலும் ஒரு பொருள் இருக்க முடியாது. அந்த குணங்களை அந்த பொருள்லேருந்து பிரிக்க முடியாது. அந்த குணங்களை வச்சு தான் நம்ம அந்த பொருளை அடின்னு சொல்லணும். இன்னைக்கும் உலகத்தில் எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும், எதை வேணா இருக்கு, ஒரு சின்ன பின்லேருந்து யானை மட்டும் பாருங்க, எல்லாத்தையும் குணத்தை வச்சு தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஆகவே
அந்த 2 குணங்களும் சேர்த்து படிக்கப்பட வேண்டியதுதான். இப்போ எதிர்வாதிகள் என்ன பண்றாங்கனாக்க 2 வெவ்வேறையா இருக்கு, இதனால 2 ஒன்றும் இல்லை, வெவ்வேறு அப்படின்னு. அப்போ இதுல என்ன சொல்றாங்க, 2 நோக்கம் என்ன? நீ இந்த கான்சென்ட்ரேட் பண்ணி மனசை தியானம் பண்ணி கடைசியில் அடையக்கூடிய இடம் பரமாத்மா தானே. அப்போ அதெல்லாம் இது 2 ஒண்ணுதான் அப்படிங்க. இல்லை, இதுக்கு முதல் எதிரி யாருனாக்க அத்வைத்தி. அத்வைத்தி என்ன சொல்றாருனாக்க, என்ன சொல்றேன், இந்த குணங்கள்லாம் உள்ளது இந்த தகராகாச பிரம்மம், இந்த குணங்கள்லாம் இருக்குது பிரதான சொல்ற பிரம்மம் அப்படிங்கிற நாங்க தான் சொல்லிட்டே இருக்குமே, பிரம்மத்துக்கு பண்புகளே கிடையாது. அப்ப ஆகும்போது பிரம்மமே இல்லை. ஆக தகர வித்யா உபாசனத்துக்கு லாயக்கு இல்லை அப்படிங்கிறது அத்வைதிகளுடைய கொள்கை. அத்வைதி பிரம்மத்திற்கு பண்புகள் இல்லை, பண்புகள் கூறப்படுவதால் இது உபாசிக்கத்தக்கதல்ல, தவறு. பிரம்மத்துக்கு குணங்கள் உண்டு, ஒன்றில் சொல்லப்படாதது மற்றொன்றில் காட்டப்பட்டவள், அதையும் சேர்த்து கொள்ள வேண்டும். இப்போ வேற ஒன்றும் இல்லை சுவாமி, மாம்பழம் இருக்கு இல்லையா, மாம்பழம் சாப்பிடணும். உங்களுக்கு என்ன தெரியுது? மாம்பழம்னாக்க இதோ மஞ்சளா இருக்கு, என்ன டேஸ்டா இருக்கு, இனிப்பா இருக்கு. ஆனா இதே ஒரு டயட்டீஷியன் பார்த்தா என்ன பண்ணுவான்னாக்க, அதுல வைட்டமின் சி இருக்கு, அதுல அந்த இது இருக்கு, அந்த இது சொல்லுவோம். நமக்கு தெரியுது அது? நமக்கு தெரியல. நமக்கு தெரிகிறது என்னன்னாக்க, மாம்பழம் மஞ்சளா இருக்கு, இல்லை வாசனையா இருக்கு, இனிப்பா இருக்கு தெரியுது. அவளுக்கு இந்த நேரமும் இது பத்தில இதுல வந்து இந்த என்னென்ன ஆசிட் இருக்கு, இது வந்து இது உடம்புக்கு இந்த வைட்டமின்ஸ் இருக்கு, இது நமக்கு உடம்பு இதுவும் சேர்ந்து ஒரே இடத்துல தானே இருக்கு. அவ சொன்னா நமக்கு தெரியுது, சொல்லலாம் நமக்கு தெரியுது. இந்த இங்கே வந்து இந்த வைட்டமின் ஹெல்ப் பண்ணா போயிடுமா? டாக்டர் ஒரு மருந்து வாங்கி சாப்பிட்றோம், அந்த மருந்து என்ன நமக்கு தெரியாது. ஆனா டாக்டர் கூட நம்பி சாப்பிடுறோம், அப்போ நம்ம வியாதி குணமாகுது. ஆனா ஒரு ஃபார்மகோபியா படிச்சு ஒருத்தர் தான் வச்சுக்கோ, அவர் அந்த மருந்து சாப்பிட்டாருனாக்க, இது இந்த மருந்து, இது உடம்புல இப்படி ஆக்ட் பண்றது, அதனால பக்க விளைவுகள்லாம் ஏற்படும் அப்படின்னு அவருக்கு தெரியும். ஆனால் 2 பேரும் உபயோகப்படுத்த ஒரே மருந்தா இருந்தாலும் ஒருத்தருக்கு தெரியறது இன்னொருத்தருக்கு தெரியாது. ஆனா எல்லாம் ஒரே பொருளை சார்ந்துதான் இருக்கு. அதே போல பிரம்மத்துக்கு இந்த ஒரு தகராச சொன்ன பண்புகளும் இன்னொரு தகராச பண்புகளும் ரெண்டுமே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஏன்னா இவருடைய இறுதி நோக்கம் பிரம்மமாகவே இருக்கிறதுனால இந்த 2ஐயும் நம்ம சேர்த்து தான் படிக்கணும் அப்படிங்கிறார். புரியுதா? இந்த மீச்சல் திருப்பி இதனுடைய கண்டினியூஷன் இன்னொரு ஒரு அதிகாரத்தில் வருது. இது மட்டும் சொல்றது புரிஞ்சுதா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காவது? சொல்லுங்க பற்றி. கிளியரா இருக்கு சுவாமி. அதாவது ஒரு சிம்பிள் திங், ஒருத்தரை பத்தி நம்ம ஒரு ஆங்கிள் பார்க்கறோம், இன்னொருத்தர் இன்னொரு ஆங்கிள் பார்க்கிறார். பார்த்துட்டு ரெண்டும் சேர்த்து ஒரு ஒண்ணுக்கு ஒன்று காம்ப்ளிமெண்டரியா இருக்கு. அது மாதிரிதான் ஒரு குணம் நமக்கு உபயோகமான அவளுக்கு உபயோகமான குணத்தை பார்த்துக்கிறேன். ஆனா அந்த பொருள்லயே மற்ற எல்லா குணங்களும் சேர்ந்து இருக்குங்கிறத மொத்துண்டாகணும். அதனால இப்ப பண்றச்சே அதையும் நினைச்சுக்கோ, குணங்களை சேர்த்துருக்கணும். அதனால ஒரே ஒரு நிமிஷம் இருக்கும், வாசல் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போயிட்டே இருக்கு, அது ரொம்ப இடைஞ்சலா இருக்கு. இந்த சாத்திட்டு கதை சாத்திட்டு ப்ளீஸ். அனௌன்ஸ்மெண்ட் ஆரம்பிச்சு சாயந்தரம் வீட்டில் திருப்பி அதே போட்டுட்டு இருக்கான். நமக்கே தலையை பிடிச்சிட்டு போலாமான்னு இருக்கு, அவ்வளவு சத்தமா போட்டுருக்கான். ஸோ ஆகவே ஒரு பொருளை பத்தி ஒருவருடைய நோக்கம் இப்படியா இருந்ததுனாக்க, இன்னொருத்தருடைய நோக்கம் இன்னொரு மாதிரியா இருந்ததுனாக்க, இந்த ரெண்டும் அதுக்கு பொருந்துமானால் இந்த ரெண்டே எடுத்துன்னா அந்த பொருள் நம்ம அசர்டைன் பண்ணணும். சரிதானே? ரைட், புக்குக்கு போவோம். பேஜ் 304, காமாத்யதிகரணம், விரும்பும் விரும்பப்படும் களம். உபாசனைகள் ஆய்வு தொடர்கிறது. இதயத்துள்ள மீச்சிறு வழியில் இருப்பவனான பரமாத்மாவிற்கு சில பண்புகள் உள்ளதாக சாந்தோக்கியத்திலும் வேறு சில பண்புகள் உள்ளதாக பிரகதாரண்யத்திலும் கூறப்படுகிறது. யாவரையும் விரும்புவனாகவும் யாவராலும் விரும்பப்படுவனாகவும் இருத்தல் முதலிய இப்பண்புகள் பரமாத்மாவிற்கு உள்ளரவாக கூறப்படுவதால் இக்களம் விரும்பும் விரும்பப்படும் என்னும் பொருள்பட காமாத்யதிகரணம் எனப்படுகிறது. இதில் ஆராயப்படும் உபனிஷத் வாக்கியங்கள்
இந்த பிரம்மபட்டணத்தில் மிகச்சிறிய தாமரை போன்ற இருப்பிடமும் அதனுள் உள்ள மீச்சிறுவளையும் அறிந்து உபாசிக்கத்தக்கவை. எதுக்காக திருப்பி சொல்றானாக்க, சில பேர் நம்ம சொல்றோம், சில பேர் இன்ட்ரோவர்ட்டுங்களா இல்லையா, அவர் தானே சுற்றி தன்னை பற்றி தான் பார்த்துட்டு இருப்பார். அந்த மாதிரி உபாசனை வரணுங்கிறதுக்காக நீ பகவானை தேடி எங்கேயோ போக வேண்டாம், அவன் உனக்கு ஹிருதயத்துக்குள்ளே இருக்கான் அப்படிங்கிறச்சு. சில பேர் ஆற்றுலேயே தாங்க மாட்டார், உங்களை சுற்றிலே இருப்பார். அந்த மாதிரி இருக்கிற வெளியில் இருக்கிற எல்லாத்தையும் பாரு, அதை பற்றியா இதை பற்றியா பூமாதிகாரன் பார்த்தியா ஆகாசாதிகாரனை பார்த்தியா அப்படின்னு மற்றதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா நோக்கம் என்னன்னாக்க, இருக்கிறது எல்லாமே பிரம்மன்-தான். ஏதாவது ஒன்று பிடிச்சிக்கோ, அதனுடைய குணங்கள்லாம் தெரிஞ்சுக்கோ, அதையே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டே வந்தேன்னாக்க உனக்கு உபாசனம் கை கூடும். சூரிய ஒளி எல்லா இடத்துலையும் வருது, ஆனால் அதில் ஒரு பைஃபோக்கல் லென்ஸை வச்சோம்னாக்க அது ஒரு பாயிண்ட் ஃபோக்கஸ்க்கு வருது. வந்துனாக்க அதுக்கு பேப்பர் எரிச்சு போடுது. இல்லைன்னாக்க சாதாரண வெளியில் பேப்பர் வச்சா எரியுது, பேப்பர் எரியது இல்லை. அதை ஃபோக்கஸ் பண்ணாதான் அது எரியுது. அதே மாதிரி நமக்கு எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணுறது ஒன்றும் பகவான் மேலே ஃபோக்கஸ் பண்ணணும். எப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அப்போ அந்த சம்சாரம் நமக்கு எரிஞ்சு போயிடும், நம்ம அவனை சேர்ந்துக்கணும். அதுக்காக சொல்லணும். பிரதாரண்யகம், இவனே அந்த பரமாத்மா, பிறப்பற்றவன், அறிவே நிரம்பிய ஜீவாத்மாவின் இதயத்துள்ள மீச்சொலி உள்ளவன், எல்லோரையும் ஆழ்வன். இங்கே எழும் மையம். முதல் வாக்கியத்தில் மீச்சிறுவழியின் பண்புகளாக வினைகளற்றுள்ளமை ஒரு எண்குணங்களும் காட்டப்பட்டுள்ளன. இவ்வளவு சொல்றது என்ன? அபகதபாத்மா விஜயோ விமுத்தியு விஷோகா விஜிகித்சகா அபிபாசகா சத்தியகாமகா சத்தியசங்கல்பகான்னு சொல்றோம் இல்லையா, அந்த 8 குணங்களும் சொல்லியிருக்கு. அடுத்து அந்த 8 குணம் சொல்லலை பார்த்தியா, அதில் சொல்ல பத்தியா, அப்போ அது வேற இது வேற அப்படிங்கிறார். வள்ளுவரே என்று சொன்னார், கோளில் பொறியில் குணமிலவே எண்குணத்தான் தாளை வணங்கா தலை இருந்தாரிலே இருந்தாலியே, அந்த மாதிரி. இந்த முதல் வாக்கியத்தில் மீச்சிறுவழியின் பண்புகளாக வினைகளற்றுள்ளமை முதலிய எண்குணங்களும் காட்டப்பட்டுள்ளன. இரண்டாவதில் வான்வெளியில் வசித்தல், எல்லோரையும் வசப்படுத்துதல், யாவரையும் ஆளுமை கொள்ளுதல் முறையே கூறப்பட்டுள்ளன. இதனால் இவ்விரு வித்தைகளும் உபாசனங்களும் ஒன்றையா அல்லது வேறுபட்டனவா என்பது. அப்போ இதுக்கு உண்மை வைக்கப்படும் மாற்று கருத்து. இங்கு உபாசனைக்கு இலக்காகப்படும் மீச்சிறுவழியின் பண்புகள் வேறுபடுகின்றன. இப்படி பண்புகள் வேறுபடுத்தலால் அவைகளை உடைய தேவதையும் வேறுபடும். எனவே இங்கு காட்டப்படும் மீச்சிறு உபாசனைகள் வெவ்வேறு தேவதைகளை குறிப்பன. அதனால் அத்தேவதைகள் பரமாத்மாவாக இருத்தல் இயலாது. ஸோ இந்த பண்புகள் வித்தியாசப்பட்டனால வெவ்வேறையா இருக்கும் அப்படிங்கிற இக்களத்தின் சூத்திரங்களும் பொருள். காமாதி தத்ரசா ஆயதனாதிபியா, தான் பிறர் யாவரையும் விரும்புதல், தன்னை யாவரும் விரும்பப்படி இருத்தல் என்னும் பண்புகளும் ஏனைய பண்புகளும் இரு உபநிடங்களிலும் இருப்பினும் அவை ஒரே இருப்பிடத்தை கொண்டுள்ள தேவதையை பரமாத்மாவை குறிக்கும். முதலால் அவ்வியத்தில் ஒன்றே உண்டு. நம்ம கண்ணனை பார்த்தோம். கண்ணனை பார்த்தா கண்ணன் எல்லாரும் விரும்பினான், எல்லாரும் கண்ணனை வச்சுட்டு இருந்தான். இந்த அதிகாரத்துக்கு சொல்ல போனா ஹார்ட்னா அவன் தான். இப்போ எல்லாரும் சொல்றதே குழந்தைய பார்த்தா குழந்தை கிருஷ்ணபுர மாதிரி இருக்கு அப்படிங்கிறோம். அந்த மாதிரி எல்லார் அட்டென்ஷனும் கண்ணுக்கிட்டே இருந்தது. இல்லைன்னாக்க ஒரு 7 வயசு பையன் சொன்னான் அப்படின்னு கேட்டுட்டு வழக்கமாக பண்ணிட்டு இருந்த இந்திர விழாவை அவன் விட்டுவிட்டு கோவர்த்தனுக்கு பூஜை கொடுன்னா வாசுதேவன் குழந்தை சொன்னா அவ்வளவு நம்பிக்கை இருக்கு நம்ம இல்லை. அது மாதிரி அந்த அளவுக்கு எல்லாரையும் தன் வசப்படுத்தி கொள்ளக்கூடியவன். ராமாயணத்தை மொத்தம் இல்லையா, தோள் கண்டா தோளே கண்டார், துடைகள் கமலவன்னா தாள் கண்டா தாளே கண்டார்னு. அப்படி எல்லாரையும் பார்க்குறவ எல்லாரையும் தன் பக்கம் அப்படி இழுத்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை உள்ளவன், அழகுள்ளவன். அதனால அவன் எல்லாரையும் தன்னை நோக்கி வைக்கணும். அதே மாதிரி அவன் எல்லாரையும் தன் குழந்தைகளா அனுப்பிச்சுட்டு இருக்கான். எல்லாரையும் விரும்புகிறான். அவன் ஒருத்தரையும் வெறுக்கிறதே கிடையாது. யாருக்கு தண்டனை கொடுத்தாலும் நெல்வழிப்படுத்துறதுக்காக. அதனால அவனை பொறுத்த மட்டும் எல்லாரையும் விரும்பப்படுவோம், எல்லாரையும் விரும்புவோன்னு அவன் தான். ஆதார் அதலோபகா புனரதங்கள் இவன் பண்புகளை மிக பரிவோடு நமக்கு காட்டி தருகின்றன. அவை தள்ளத்தக்கவை அல்ல. இதெல்லாம் எதுக்காக சொல்றது? இங்க முன்னால இந்த பிரம்மசூத்திரம் வியாசருக்கு வேற வேலை இல்லையா? அவர் நோக்கம் என்ன? நம்ம எல்லாரும் உயிர்ந்து போனோம் அப்படிங்கிறது. அதுக்காக ரொம்ப கவனத்தோட கொடுத்துருக்கார். எது எடுத்திருக்கார்? வேதத்திலேருந்து எடுத்திருக்கார். வேதத்துக்கு என்ன பேரு? வேத மாதான் பேரு. வேதம்
முதல் பகுதியில் வையத்து வாழ்வாங்கு வாழ்வோன்னு சொல்றது, பின்னால கடைசி பகுதியில் வானுரையும் தெய்வத்தில் வைக்கிறதுக்கு என்ன வேணுமோ அது பண்றது. அது மாதிரி அது இந்த ரெண்டுமே வேதம் நமக்கு பொறுமையா நல்ல வழி ஆகணுமேன்னு சொல்லி தருது. உபாஸ்தித்தே அதஸ்தத் வச்சனாத், இவ்வாறு உபாசித்து முக்தி அடைபவன் தன் விருப்பப்படி பல உலகங்களை அடைதல் இரண்டிலும் கூறப்பட்டுள்ளது. அதையும் சொல்லிருக்கு. இதுல இதெல்லாம் பண்ணாக்க அவன் பரமபத்தை அடைகிறான். அது இன்னொன்னும், இந்த உபாசனம் சொல்றோம் இல்லையா, இது ரொம்ப வெரி பவர்ஃபுல் டூல். இதை எதுக்கு வேணா உபயோகப்படுத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நியூக்ளியர் பவர் இருக்கு. நியூக்ளியர் பவரை வச்சுக்கிட்டு வி கேன் ஜெனரேட் பவர். மற்ற எல்லாத்தையும் விட நியூக்ளியர் பவர் இஸ் சீப் அண்ட் நிறைய பண்ண முடியும். ஆனால் அதை வச்சுட்டு உலக அழிக்கிறதுக்கு பண்ண முடியாது இல்லையா. அதே மாதிரி உபாசனம்ங்கிறது அவ்வளோ பவர்ஃபுல் டூல். ஆனால் இந்த உபாசனத்தை யார் எதுக்காக எப்படி பயன்படுத்துகிறா அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. சொல்லதான் சொல்லுவா, வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் சரணாகதி நமக்கு நிச்சயமாக அவன் திருவடியில் பற்றி தரும் தெரிகிறது. ஆனாலும் அவன் திருவடி அடையாமல் சரணாகதி பண்ணிட்டு அவன் திருவடி அடையாமல் இருந்திருக்காளே அப்படி எக்ஸாம்பிள காமிக்கிறது. யார் காகாசுரன். காகாசுரன் அங்கே இதில் இருக்க சித்திரகூடத்தில் விராட்டிகிட்ட அவசாரப்பட்டான். அப்போ ராமன் தூங்கிட்டு இருந்தான், சீதை முடியாத தலையை தூங்கிட்டு இருந்தவன் அவர் இதுலேருந்து ரத்தம் கொண்டதை பார்த்துட்டு முழிச்சுட்டு பக்கத்தில் இருந்த ஒரு புல் எடுத்து அதில் பிரம்மாசத்தை அந்த காக்கையை ஏவினான். இந்த காக்கை யாரும் இல்லை, இந்திரனுடைய பிள்ளை தான், அசுரத்தன்மை உள்ள பிள்ளை. அவன் ஒரு உடா தேடி பார்த்தான், ஒருத்தர் அவன் காப்பாற்ற மாட்டேன்ட்டான். கடைசியில் இவங்க ஆளியே விழுந்தான். விழுந்த உடனே என்ன பண்ணா, அவன் விழறதே திருப்பி தலை வேறுப்பான் திருப்பி இருந்தானா. பிராட்டி தன் காலால் ஏற்றி அவனை தலை பெருமாள் காலில் இருக்க முடியாது பண்ணான். காலை விழுந்தவொடனே மன்னிச்சு அவனுக்கு ஒரு கண்ணை மட்டும் வாங்கிட்டு அவன் கொடுத்துட்டான். சரி, சித்திரகூடத்திருப்ப சிறுகாகை எழுதின்ற அத்திரமே கொண்டறிய அதன் கண்ணை அறுசுதுமோர் அடையாளம்னு பெரியாழ்வா சொல்றார். அந்த மாதிரி அவனுக்கு இந்த சரணாகதிக்கு அது காலில் விழுந்தான். விழுந்த உடனே அவனுக்கு கண்ணை மட்டும் எடுத்துட்டு அவனுக்கு உயிரை கொடுத்துட்டான். ஆனால் இவன் சரணாகதி பண்ணானே, இவனுக்கே மோஷம் தெரியலனாக்க, மோஷம் கேட்கலையே, உயிரைத்தானே கேட்டான், தப்பிச்சுக்கணும் கேட்டான், கிடச்சிடுத்து. அதே மாதிரி திரௌபதி என்ன ஹே கிருஷ்ணா தூரவாசினா துவாரகாவாசின்னு ஆரம்பிச்சு கேட்டா இல்லையா. அப்போ அவருக்கு என்னாச்சு, அவளுக்கு அந்த நேரத்தில் வேண்டியது மானம் காக்கிறதுக்காக புடவை சொல்றது. சரணாகதி பண்ணி எனக்கு கிருஷ்ணா எடுத்துக்கோ, என் உயிரன் வைகுண்டத்துக்கு கொண்டு போனா கொண்டு போயிருப்பான், கொண்டு போகல. அப்போ அவளுக்கு பொறுத்த மட்டும் அந்த இடத்த மானம் காக்கிறது பெருசாக தோணித்து. ஸோ அதுக்கு இது பண்ணான். அதே மாதிரி விபீஷணன் சரணாகதி பண்ணான். பெரிய பெரிய டிஸ்கஷன் அது மேலே தான், அவளுக்கு சரணாகதி மேலே. அப்படி இருந்தாலும் விபீஷணன் நோக்கம் என்ன வருதுனாக்க, இந்த அண்ணா தேவையில்லாத ஒரு அசட்டை பிசட்டை காமத்தினால இவ்வளோ அழகான இலங்கையையும் இந்த ராட்சசத்தையும் அழிக்கிறானே, லங்காரங்கிற வாழ வேண்டாமா அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு. அந்த எண்ணம் வரைஞ்சு அவனுக்கு லங்கையை கொடுத்துட்டேன். ஆக மொத்தம் சரணாகதி பண்ணினாக்க எதையும் சாதிக்க முடியும். நான் அண்ணா வெள்ளினால் ஒரு கத்தி பண்ணி கொடுத்துருக்கேன். எதுக்கு? பெருமாளுக்கு பஞ்சாமிர்தம் பண்ணணும்னா கட்டு கொடுக்கணுங்கிற, இரும்பு வேண்டாங்கிறத. ஆனால் அதை வச்சு வேற கரியாக கட் பண்ண மாட்டேங்கிறது. அந்த மாதிரி தான். ஆக அவனுடைய குணங்கள் எல்லாத்தையும் திருப்பி சொல்ல நமக்கு எல்லா வகையிலையும் எல்லாத்துக்கும் பண்ணும். ஆனால் அதில் அபிப்பிராயம் இருக்கணும். பரமாவதம் மூலம் எண்ணம் இருக்கிற ஆளுக்கு அதை கொடுக்கும். இதுக்கு அத்வைதிகள் இல்லையே. இந்த சூத்திரங்களுக்கு ராமாசுதரும் விளக்கம் 27:1. ஏனெனில் இரு இடங்களிலும் விரும்புதல் விரும்பப்படுதல் தலையாய பண்பாக இருக்கிறது. சாந்தோக்கியத்தில் மெய்யான விருப்பமுடைய பிரம்மம் உபாசிக்கத்தக்கது, அது எதயத்தை விருப்பமாக உடையது. பிரகதாரண்யகத்தில் நல்லது தீயது கலக்காது தாங்கும் அணையானவன் இதயத்தில் வசிக்கிறான் என்னும் இருப்பிடம் ஒன்றாகவே காணப்பட்டுள்ளது. இந்தால பார்த்தோம், சேது உண்மானத்துங்கிறதுல பார்த்தோம். அணையா இருக்கான், இந்த பக்கத்துல அந்த கரைக்கு போக உபயோகம் பண்றான், 2 பக்கம் தண்ணீர் கலக்காம வச்சுட்டு இருக்கான் அப்படிங்கிறது பார்த்தோம். அதே தான் அவன் இங்க இருந்துட்டு உலகத்தை ஒரு ஒழுங்குபடுத்துறான். அணைங்கிறது நீர் பெருக்க ஒழுங்குபடுத்துறது. அந்த மாதிரி அது மாதிரி பண்றான். இதுவும் குணம்தான். அதே மாதிரி
எல்லாரையும் விரும்புறதும் விரும்பப்படுவதும் அவனுடைய குணம் தான். ஆக இந்த 2 குணங்களுமே அவனுக்கு உண்டு. இதுக்கு அத்வைதிகளுக்கு ஒரு மறுப்பு. யாரையும் வசப்படுத்துதல், தவறா முனைப்புடைமை போன்ற பண்புகள் உள்ளது பிரம்மம் என்ற கருத்து தவறு. பண்புகள் அற்று ஞானம் மட்டுமே அது பிரம்மம் என்பதால் பண்புகள் உடைமை என்பதாலே அது பிரம்மம் அல்ல, ஆகவே அது உபாசிக்கத்தக்கதல்ல என தேறுகிறது. ஸோ அவளை பொறுத்த மட்டும் என்னாச்சு, ஒரு பண்பை பிடிச்சி உபாசனை பண்ணாக்க பண்பே இல்லையா, பண்பு இல்லாத பிரம்மத்தை பண்போடு சொல்லி இப்படி பண்ணி உபாசனை கை கொடு உனக்கு, அது இல்லாது ஒன்றும் இல்லைங்க, பிரம்மத்தை உபாசிக்கணும் அப்படிங்கிறார். இதற்கு ராமானுஜர் விடை. உபநிடதங்கள் பல இடங்களிலும் பரமாத்மாவின் பண்புகளை பரிவோடு பேசுகின்றன. ஒன்னா ரெண்டா, ஒரு இடம் பாக்கி இல்லாம எல்லா இடத்துலையும் அவனுக்கு இது உண்டு, அது உண்டு, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னு வரிசையா ஒன்றும் இல்லை அவ்வளவு சொல்றது. அவை மாந்தருக்கு நல்லதையே செய்யும் நோக்கமுடையவை. ஆகவே அவை சொல்லும் கருத்துக்கள் தள்ளத்தக்கவை அல்ல. அப்போ இது எல்லாத்தையும் சொல்றதுதான் உபனிஷத்து தெளினோம்னாக்க, உபனிஷத்தை முழுக்க தெளிட்டோம்னு வச்சாக்க பிரம்மசூத்திரம் எப்படி நிற்கும்? ஆகவே அவை சொல்லும் கருத்துக்கள் தள்ளத்தக்கவை அல்ல. பிரம்மம் உபாசகனுக்கு பற்றுக்கோடாகும் நிலையில் எல்லையற்ற நற்குண கடலாய் இருக்கிறது. அதுவே உபாசகனுக்கு அதனால விருப்பத்தை தோற்றுவிக்கிறது. நமக்கு ஏன் எல்லாரும் வைகுண்டம் ஆசைப்படுறோம்? இந்த உலகத்துல இருந்து இப்போ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோம். நமக்கு எத்தனை பேர் வாழ்வில் இது மட்டும் நல்லது மட்டும்தான் நடந்திருக்கு, தீயதே நடக்கலை. ஐ லவ் டு பி இன் திஸ் வேர்ல்ட் அப்படின்னு சொல்றோம். 1000 கஷ்டப்பட்டாலும் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி ஆகிருக்கு, டாக்டர் வந்து அது சாப்பிடாத, உலகத்தில் எந்த பொருளும் சாப்பிடாதுன்னு சொல்லிருக்கான். அப்படின்னு தான் அவன் உயிர் வாழத்தை விரும்பிட்டு இருக்கான். ஆனா ஒரு நிமிஷம் நினச்சி பார்த்தானா, இப்படியாவது நான் வாழலாமா? சரி நைட்டுப்பா, இந்த பிறகு போயிட்டுனாக்க அடுத்த மாதிரி இந்த ஒரு பிறகு எடுத்து இதே மாதிரி நான் இருக்கணும்னாக்க யாரும் எந்த புத்தாலாவது இருக்கலாம். ஐயா எனக்கு இருக்கிற பெரிய வியாதியே உடம்பு தான், உடம்பு கழிஞ்சு போயிட்டுனா பரவாயில்ல அப்படின்னு புத்தால் டிசைட் பண்ணுவான். அப்போ அவன் பரமபதம் போறதுக்கு விரும்புவானே தவிர்த்து அவன் திருப்பி உலகத்திலிருந்து விரும்ப மாட்டான். அப்போ என்ன பண்ணணும்? பரமபதம் போறதுங்கிறது நம்ம விரும்பணும். பரமபதம்ங்கிறது அவன் தான், அவனுக்கு திவ்யதாமா அப்படின்னு பேரு. அதனால அவனை விரும்பணும். ஆனா அவனை அதைத்தான் விரும்புறான். நமக்கு அந்த விருப்பத்தினால்தான் நமக்கு வேதத்தையே கொடுத்தான். நீ இந்த மாதிரி பண்ணு, இப்பெல்லாம் வர முடியும் வழி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கான். ஆகவே அவனே விரும்புவன், விரும்பப்படுபவன். பிரம்மம் உபாசகனுக்கு பற்றுக்கோடாத நிலையில் எல்லற்ற நற்குண கடலாய் இருக்கிறது. நமக்கு என்ன பிடிக்கிறது? யாராவது ஒருத்தர் நல்ல குணங்களோடு இருந்தார்னு வச்சுங்க, அவரை நம்ம எல்லாரும் நம்ம ஃபாலோ பண்றோமா இல்லையா? நமக்கு ஏன் காந்திஜி பிடிக்கிறது இல்லை? அவர் நற்குணங்கள்லாம் நமக்கு பிடிக்கிறது நமக்கு. அதனால மேலும் நீச்சல் வழியான இவன் பரமாத்மா என்பது திரும்ப திரும்ப ஓதப்படுகிறது. இது நல்லா இன்சிஸ்ட் பண்றது, நீ எங்கேயோ தேட வேண்டாம், அவனுக்குள்ளேயே இருக்கான் பாரு அப்படிங்கிறது. நம்ம அவனை பத்தி அறிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவ்வளவு அழகா நம்ம சொல்றது. இப்படி நீச்சல் வழியில் உள்ள பரமாத்மாவையும் அவனது கல்யாண குணங்களையும் உபாசித்து முக்தி அடையும் ஜீவாத்மா ஆனந்த உலகில் தன் விருப்பங்கள் யாவும் நிறைவேறப்பட்டவனாய் விருப்பப்படி உலாவுகிறான். அங்க போயாச்சான்னாக்க பிராக்டிக்கலா மற்ற விருப்பம் எதுவுமே இருக்காது. நீங்க நினைக்கிறதே சொல்றோம், அது விருப்பம் அது வேணும் இது வேணும்னுட்டு. ஆனா அங்க போயாச்சானாக்க எந்த விருப்பமும் இருக்காது, அவனையே பார்த்துட்டு இருக்க தோணும். அவன் தான் அப்பொழுதைக்கு அப்பொழுது நாராவுந்துவானாயேன்னு இருக்கணும். அப்போ பை சான்ஸ் ஏதோ ஒரு ஃப்ரீக் சான்ஸ்ல ஏதாவது நான் இது இப்படி இது பார்க்கணும் அபிப்பிராயப்பட்டேன், இதை கேட்கணும் அபிப்பிராயப்பட்டேன்னாக்க தானா நடக்கும். ஒருத்தன் போய் காஞ்சி கருட சபை ரொம்ப இன்ட்ரெஸ்டா அது பார்க்கணும் அப்படி நினைச்சு முக்தனான நினைச்சானாக்க அவனுக்கு காஞ்சி கருட சபை அவனுக்கு முன்னாலே நடக்கும். அவனுக்கு அந்த அனுபவமே கிடைக்கும். அவனுக்கு அவனே அர்ச்சகனாகவும் அவனே சேவாந்தாங்கிகளாகவும் அவனே மற்ற மக்களாகவும் இருந்துட்டு அந்த இதில் எப்படி அனுபவிச்சானோ இங்க அதே மாதிரி அனுபவிப்பாங்க. அந்த அனுபவம் அவனுக்கு கிடைச்சிடும். அவனுக்கு இப்படி நீச்சல் உள்ள பரமாத்மாவையும் அவனுடைய கல்யாண குணங்களையும் உபாசித்து முக்தி அடையும் ஜீவாத்மா ஆனந்த உலகினில் தன் விருப்பங்கள் யாவும் நிறைவேறப்பட்டவனாய் விருப்பப்படி உலாவுகிறான். ஏனையோருக்கு இது நிகழ்தல் இல்லை என்று உறுதிவிட கூறுகிறது. ஆகவே உபாசனைக்கு பற்றுக்கோடாக நற்பண்புகளுடன் கூடிய திவ்யமங்கள விக்கிரகம் பேரொளி திருவுரு பரமாத்மாவுக்கு உண்டு என்பது வெளிப்படை. இப்ப நம்ம கோவிலுக்கு போறோம், கோவிலுக்கு போனாக்க ஏதோ ஒரு உருவத்தானே வழிபடுறோம். இந்த உருவம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நமக்கு மனசு கான்சன்ட்ரேட் வருமா? முடியுமா? இக்கலத்தால் நிறுவப்படும் கொள்கை
பரமாத்மாவுக்கு அமலமான திவ்யாத்ம சுரூபமும் பேரொளி உயிர்நிலையும் உபாசகருக்கு உதவுமுகமாய் நற்பண்களை இணைந்த திவ்ய மங்கள விக்கிரகமும் பேரொளி திருவுருவம் உண்டு என்றே வேதங்கள் அறுதியிடுகின்றன. அதான் சொல்லுவார், திவ்யாத்ம சுரூபம் திவ்ய மங்கள விக்கிரகம். திவ்யாத்ம சுரூபம்ங்கிறது அவனுக்கு பியூரா இருக்கக்கூடிய ஆத்மா, அதுக்கு எந்த விதமான மாறுபாடும் ஏற்படாது. திவ்ய மங்கள விக்கிரகம் அப்படிங்கிறது இந்த உலகு உயிர் எல்லாத்தையும் தன் உடமையாக உள்ளது, அது அழகா இருக்கும். அப்படிப்பட்டது அப்பண்புகளோடு கூடிய நீச்சல் வழியை தன் இதயத்துள்ளே பரமனாக தியானித்து முக்தி அடைவன் மட்டுமே தன் விருப்பப்படி உலகுகள் யாவரும் உலவுகிறான். ஏனையோருக்கு இந்நிலையின்றி மறுபிறப்புகள் ஏற்படுகின்றன. ஆகவே அவனை உபாசனம் பண்றச்சு அவனை மட்டுமே மனசில் நிறுத்தி மற்ற எதையும் நினைக்காம பண்ணாக்க அவனுக்கு உபாசனம் கைகூடி அவன் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறுது. அப்படி புரியுதா? டவுட்ஸ்? வெற்றி? இந்த திவ்ய மங்கள விக்கிரக உரு அப்படின்னு உண்டுன்னு சொல்லியிருக்கிறோம் இல்லையா சுவாமி? அது அந்த உரு வந்து அவங்க எந்த உருவம் அவங்களுக்கு விரும்பப்பட்டதா இருக்கோ அந்த உருவத்தை அவங்க எடுத்து உபாசனை பண்ணலாம். ஆமா, அவரவர் சரிதான் இல்லையா? வகை அவரவர் இறையவர் என அடைவர்கள் பண்ணலாம். ஒருத்தருக்கு எந்த உருவம் மிக்க பிடிச்சிருக்கோ அது ஒரு, ஆனா எனக்கு எது பிடிச்சிருக்கோ அது உங்களுக்கு பிடிக்கணும் கண்டிஷன் இல்லை. அதனால ஆனால் எல்லாருக்கும் பிடிச்ச உருவம் அவனுக்கு எல்லாரையும் பிடிக்கும். ஆகவே அதனால் நமக்கு அவளுக்கு இண்டிவிஜுவலா என்னென்ன உருவம் பிடிக்கிறதோ அந்த உருவத்தை தானே இது பண்ணலாம், உபாசனை பண்ணலாம். அதுக்கு அதனால உருவமும் அவனே. சொல்லுங்க, இந்த உருவமும் அந்த உருவமும் அவனே. அப்படிதான், அது மட்டும் அல்ல. ஆமா, எல்லா குணங்களும் நல்ல குணங்களும் அவனுக்கு உண்டு. எந்த உருவம் நீங்க விரும்புறீங்களோ. சுவாமி ஒருத்தருக்கு பாருங்க, இப்ப சீனத்தை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பா, மற்ற பெருமாளுக்குள்ள போக மாட்டான். என்ன போனாலும் சரி எங்க ஊர் மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பான். சில பேர் சாட்சி முருகபக்தா இருக்கா, அவர் முருகன் தான் இருப்பார். அவளுக்கு எந்த உருவம் பிடிக்கிறதோ எந்த வழியில பிடிக்கிறதோ அதுதான். நம்ம பொறுத்த மட்டும் நம்ம சாப்பிடுச்சே என்ன பண்றோம், நமக்கு ஒருத்தருக்கு ஒரு டேஸ்ட் இருக்கு இல்லையா, அதைத்தான் சாப்பிடும். ஒரே பொருளா இருந்தாலும் ஒரே தானியமா இருந்தாலும் அதை வெவ்வேறு குக் பண்ணி சாப்பிடுச்சே நமக்கு எப்படி இருக்கோ அதுதான். ஆனா உள்ள போற சத்து ஒண்ணுதான். அது மாதிரி அவனுடைய குணங்கள் நிறைமின்னு அவன் ஒருத்தந்தான். ஆனா அவனுடைய எல்லா குணம் நம்ம அனுபவிக்க முடியாது. அவனு ஒரு பெரிய கல்கண்டு மலை, இமாலய மாதிரி. நம்ம ஒரு சின்ன சித்தெரும்பு, இந்த எறும்பு அதுல போய் கொஞ்சம் கடிக்கிறது, அதுக்கு அவ்வளவுதான் தெரியும், அதுக்கு மேல வரும்னு தெரியாது. அதனால அதுவே அதுக்கு திருப்தி கொடுக்கறதா இல்லையா? அந்த மாதிரி நம்ம அவனுடைய குணங்கள்ல நம்மால எவ்வளவு முடியுமோ, நமக்கு எவ்வளவு விருப்பம் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம அனுபவிக்கிறோம். அனுபவிக்க நம்மகிட்ட அவனை பற்றின அன்பு ஊற்றிடுறது, மற்றதெல்லாம் மறந்து போறது. இப்போ நம்ம இந்த உலகத்தில் இருக்கோம், சில சமயம் மகிழ்ச்சியா இருக்கும், வாஸ்தவம். ஆனா அந்த மகிழ்ச்சி நீடிக்கலை. அங்க போயாச்சா அவனை தவிர்த்து வேற யாரும் இல்லை, நினைக்கிறதுக்கோ இது பண்றதுக்கோ வழி இல்லை. அவனை அனுபவிக்கிறோம், அவனே அனுபவிச்சுட்டு இருக்கோம். அப்ப ஆக மொத்தம் துன்பங்கிறதுக்கு அங்க வழி இல்லை. புரியுதா? சொல்லுங்கம்மா. புரியுது சுவாமி. அத்வைதிகள் வந்து திவ்யாத்ம ஸ்வரூபத்தை அதையாவது ஒத்துக்கிறாங்களா? ஆமா, திவ்யாத்ம ஸ்வரூபம் ஒண்ணு உண்டு. ஆனா அந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு ஆத்மா மட்டும்தான் உண்டு, அதாவது ஞானம் மட்டும்தான் உண்டு. அதுக்கு அறியும் தன்மையோ செயலோ பண்புகளோ கிடையாது. ஓகே ஓகே சுவாமி. நம்ம சொல்றச்சே இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, திவ்யாத்ம ஸ்வரூபம் திவ்யமங்கல விக்கிரகம்னாக்க இப்ப ரெண்டு சேர்ந்து தானே பிரம்மங்கிறோம். நம்ம எப்படி ரெண்டுக்கு முடியும்? பிரம்மமா ஒண்ணுதான் இருக்க முடியும் அப்படிங்கிறது அவளுடைய கொள்கை. புரியுதா சுவாமி? தூய ஞானம் மட்டும் சொல்லலாமா? தூய ஞானம் தான் இருக்கு, வேற எதுவும் இருக்காதுங்கிறத அத்வைதிகள்னு சொல்லலாமா? சரிம்மா, சரி. தூய ஞானம் எப்படி ஹோல் யூ கன்சீவ்? உங்க மைண்ட்ல வந்து தூய ஞானங்கிறது எப்படி தெரியும்? எப்படி நீங்க கன்சீவ் பண்ணுவீங்க? அது வந்து இது எல்லாமே ஒண்ணா அதுக்குள்ள அடங்கி போற மாதிரி. அது சரிதாம்மா, ஏதோ ஒண்ணுங்கிறே இல்லையா, அந்த ஒண்ணுக்குள்ள எல்லாம் அடங்கி இருக்குங்கிறது. அந்த அடங்கி இருக்குன்ற குணம் அதுக்கு இருக்கா இல்லையா? ஆமா.
இப்ப நான் இதோ சொல்றேன், இந்த புஸ்தகம் இருக்குன்னு, இந்த புஸ்தகத்துல ஸ்ரீபாஷி மட்டும்தான் இருக்கு. அது இன்னொரு புஸ்தகத்துல இருக்குல்ல, அது பிசிக்ஸ் இருக்கு, அதுல கெமிஸ்ட்ரி இருக்குன்னு சொல்றேன், ரைட்டு. இப்போ இந்த புஸ்தகத்துக்குள்ள பிசிக்ஸ் குணம் இருக்குன்னு தானே பிசிக்ஸ் புக்குன்னு சொல்லணுமா? அந்த மாதிரி அவன் இருக்கான் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அவனை எப்படி நீங்க காட்டுவீங்க? How will you understand him? அவனுக்கு குணமே கிடையாது. நீங்க ஒண்ணும் வேண்டாமா, உலகம் உங்களை சுத்தி இருக்க எந்த பொருளானா பாருங்க, சின்ன பூவுல இருந்து ஆரம்பிச்சு பெரிய பெரிய மரங்கள், உயரம் வந்த மரங்கள் பாருங்க, எல்லாத்துக்கும் ஒரு தனித்த குணம் இருக்கா இல்லையா? எந்த ஒரு பொருளையும் நம்ம அந்த குணத்தை வச்சு தானே ஐடென்டிஃபை பண்றோம். ஒரு சின்ன இமேஜினேஷன், கிளியர் ஸ்கை, ஒரு கிளவுடு, ட்ரேஸ் ஆஃப் கிளவுட் கூட கிடையாது. அந்த கிளியர் ஸ்கைல ஸ்கை கலர்லயே ஒரு பட்சி பறந்ததுனாக்க நம்ம கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. வித்தியாசமா இருந்தா தான் நமக்கு தெரியுமே தவிர்த்து இல்லன்னு தெரியாது. அதனால எந்த ஒரு பொருளும், உலகத்தில் எந்த ஒரு பொருளும் அதனுடைய குணத்தை வச்சுதான் ஐடென்டிஃபை பண்ணப்படுறது. அப்ப குணமே இல்லைன்னாக்க ஒரு பொருள் அது நம்ம நம்ம காம்ப்ரஹென்ஷனுக்கே வராது, நம்மளால இமேஜின் பண்ணவே முடியாது. இன்னொன்னு அப்படி வச்சுக்கோ, குணம் இல்லைன்னு சொன்னாக்க என்ன அர்த்தம்? இந்த குணங்கள் எல்லாம் இல்லை, நான் அது ஒரு குணம் தானே. இவர் நல்லவர் இல்லை அப்படின்னாக்க தீயவன் தானே தெரியுது, அது குணம் தானே ஆயிடுறது. அந்த மாதிரி அது குணங்களே இல்லைன்னு சொன்னாலும் இந்த குணங்கள் எல்லாம் இல்லாத ஒரு பொருள், அது அந்த குணமாயிடுறது. அப்படி சொன்னோம்னாக்க நம்ம பிரம்மத்தை ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது நம்மளால ஈஸியா. அதுக்காக தான் இது குணம். இன்னொன்னும் இப்படி சொன்னா அதே ஆதிசங்கர் பகர் போவதாலே என்ன விட்டுருக்காருனாக்க சஹஸ்ரநாம பாஷம் எழுதியிருக்கார். 1000 குணம், யானி நாமானி கவுனானி விக்தியாதானி மகாத்மனான்னு பூரா அந்த 1000 குணத்தையும் அவர் அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் எழுதியிருக்காரு. அப்போ குணம் இல்லைன்னு சொன்னோம்னாக்க அப்புறம் குணமுள்ள பொருளை சொன்னாக்க அது மட்டும் இல்லாம கடைசியில பார்க்க போறோம், இப்படி உபாசிக்கிறவன் என்ன கவனிக்கணும், இப்படி உபாசிக்கிறவன் சத்குண பிரம்மத்தை அடையறான்னு முடிக்கிறார். பிரம்மம் ஒன்னுன்னு சொல்றவர் கடைசியில் சொல்றச்சே நிர்குண பிரம்மம்னு ஒன்னும் சத்குண பிரம்மம்னு ஒன்னும் அப்படிங்கிற முடிவுக்கு வரார். அப்புறம் அந்த ஒண்ணுதான் இருக்குனாக்க எப்படி? அதான் நான் ஒரு தெரிந்த ஒரு அத்வைத்தி அவர்கிட்ட கேட்டேன், சுவாமி இப்படி சொல்லியிருக்கே, இப்போ சத்குண பிரம்மத்தை அடையறான்னு சொல்றச்சு அவர் சங்கரர் சொல்ற மாதிரி குண பிரம்மம் தான் இன்சிஸ்ட் பண்றாரு. அப்போ அதுக்கு அந்த முக்திக்கு எப்படி போவான்னாக்க காலப்போக்கில் போவான். அப்படி அங்க போனா காலமே கிடையாது. எப்போ முக்தி கிடைச்சிருக்கோ அவன் சூரிய சந்திரன் இருக்கிற இடத்த விட்டு வெளியில போயிடுறான், இங்க காலமே கிடையாது. அப்புறம் காலப்போக்கு எங்க வந்திருக்கு, அப்ப காலம்னு உங்க இருக்குன்னு ஒத்துக்கிற வேண்டிய. இப்போ பிரம்மம் ஒன்றும் காலம் ஒன்றும் இருக்குன்னு ஆகணும். ஆக மொத்தம் அவர் சங்கர சொன்னது முதல்ல பிரம்மங்கிறத ஒத்துக்கோப்பா, படிப்படியா வரைச்சே பிரம்மங்கிறத ஒத்துக்கோ, அப்புறம் அது குணத்தை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கார். ப்ராபப்ளி ராமானுஜர் சங்கருடைய கண்டினியூவேஷன் தான் சொல்லணுமே தவிர்த்து அவர் சொல்ற பேசிக் பிரின்சிபிள்ஸ் சிலது மறுத்துட்டு இருக்காரு. மற்றபடி சொன்னா இட் இஸ் அ கண்டினியூவேஷன் ஆர் அமெண்ட்மெண்ட். அதான் நல்லா ஓரளவுக்கு கமிச்சு பற்றா தெரியும். டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி, அப்புறம் பின்னால போர்ஸ் தியரி மாறி வந்துட்டு பாருங்க. டால்டன் சொன்னார் அணுக்களை பிளக்கவே முடியாது அப்படின்னார், எல்லாத்தையும் பிளந்துட்டாங்க, அதுல வேற வேற பார்ட்டிஸ் வந்துட்டே இருக்கு. அவர் சொன்ன காலத்து அது ரைட் தான், இப்ப நடக்கிறது இது ரைட் தான். அது மாதிரி அது குணங்களே இல்லாத எந்த ஒரு பொருளையும் உலகத்தில் பார்க்கவே முடியாது. தட் இஸ் இம்பாசிபிள். புரியுதா சுவாமி? இதுல அதான் டவுட் இல்ல. இந்த அதாவது இந்த இதுல இந்த உபாசனை ஒண்ணு திவ்யாத்ம ஸ்வரூபமா பேரொழியா உயிர் நிலையில இருக்கிற பேரொழிய உபாசனை பண்ணணும். அப்படி முடியலன்னா திவ்யமங்கள விக்கிரகமா இருக்கு, உனக்கு பிடிச்ச எந்த உருவத்திலேயாவது அந்த உபாசனையை நீ பண்ணுனதான் ஏனையோருக்கு இந்நிலை இன்றி மறுபிறப்புகள் ஏற்படுகின்றன. அவங்கள தவிர மத்தவங்க எல்லாருக்கும் மறுபிறப்பு ஏற்படுறது. உபாசனை பண்ணிய மத்தம்தான் முக்தி அடைவான் இந்த சாப்டர்ல சொல்றது. உபாசனை என்ன சுவாமி? தியானம். அதாவது தவிர்த்து மத்த நினைவே இல்லாம இருக்கிறது. நீங்க என்ன டவுட்னாக்க இப்படி சொல்றீங்களா, இப்ப நம்மளே எப்படி உபாசனை மட்டும் கேட்குறீங்க இல்லையா? அதுதான். அதாவது இதுக்கு
இதுல இது இருக்கு பாருங்க, நம்ம திருப்பாவையில கறவைகள் பெண் சென்றுன்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, அந்த பாட்டு நல்ல எக்ஸாம்பிள். கறவைகள் பெண் சென்று காணம் சேர்ந்து உண்போம், அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம், குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா உந்தனோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது, அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனோம் சீறி அருளாதே, இறைவா நீ தாராய் பறை ஏலோர் என்பாவாய். இவெல்லாம் கேட்கிறா, அப்பா எங்களுக்கு நீ எங்களுக்கு மோட்சம் தரணும், பறைங்கிறது மோட்சம் தரணும். பெருமாள் கேட்கிறார், மோட்சம் தானே எனக்கு ஈஸியான காரியமா, நீங்க என்ன பண்ணிட்டீர்கள், கர்ம ஞான பக்தி இதா பண்ணிருக்கடா தரத்துக்குன்னு தான் முன்னாலே சொல்லிட்டோமோ. அங்க அறிவொன்றும் இல்லாத ஆய்க்குலாம் எப்படின்னாக்க, அவன்கிட்ட போய் எது வலதுகை எது இடதுகைன்னு கேட்டா தெரியாத, அப்படிப்பட்ட ஆய்க்குலாம். நீ குறைவொன்றும் இல்லாத கோவிந்தன், உனக்கு எல்லாம் நிறைவு முழுக்க இருக்கு. அப்போ எங்க ஒண்ணுமே இல்லாத எங்கிட்ட போய் நீ ஸ்டாண்டர்டுக்கு எதிர்பார்த்தா எப்படி இருக்க முடியும்? ஆனா நான் என்ன பண்றேன், எங்களை பொறுத்த மட்டும் ஒன்னை தவிர்த்து வேற எதுவும் தெரியாது. இப்ப தெரிஞ்ச ஒண்ணுதான் உனக்கு. நான் சொல்றேன், தகர வித்தியா தெரியுமா, வைஸ்வான வித்தியா தெரியுமா, அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஒன்றும் தெரியும், யாரும் தெரியாது. நோக்கம் என்ன, உபாசனை என்ன? எங்க நோக்கம் பூரா உங்ககிட்டயே தான் இருக்கு. எங்க இடைப்பெண்கள் வெளியில விற்க மோர் பால் தேர் விற்க போனா கூட பால் வாங்கலையோ மோர் வாங்கலையோன்னு கேட்காம கேசவன் வாங்கலையோ தாமோதரன் வாங்கலையோ கட்டுன்னு போறாள். அந்த அளவுக்கு உங்ககிட்ட ஈடுபட்டிருக்கான். உன்னை தவிர்த்து அவ ஒரு நிமிஷம் தரிக்க மாட்டாம இருக்கா. இதோட வேற என்ன உபாசனை வேணும் உனக்கு? குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா, நீ எதுக்காக பிறந்த? நாங்க கேட்டோமா? கூட பிறந்த இல்லையா நீ? அப்ப ஆகும்போது நீ கொடுத்துதான் ஆகணும். குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா உன்னோட உற்றுவமே உனக்கே நாம், அதே மாதிரி அதே உற்றுவமே யாவும் உனக்கே நாம் ஆட்சிவோம். பறையினா என்ன, உங்களுடைய இருக்கும். உனக்கே நாம் ஆட்சிவோம், உனக்கே நான் வேற யாருக்கு இன்பத்துக்கு விட மாட்டோம். ஏன்னா ஃபோக்கஸ் ஒரு இடத்துல தான் இருக்கணும். எப்படின்னா பர்திரு பாரியா சம்பந்தம், பாரியா பர்த்தாவுக்கே ஆட்பட்டுக்கணும். அந்த மாதிரி உனக்கே நாம் ஆட்சி செய்வோம். அதோட இன்னொன்று கேட்கிறேன், எத்தைக்கும் 7 பிறவிக்கும். சரி, நான் என்னுடைய இஷ்டம், உனக்கு நான் பிறகு கொடுக்க போறேன், கூட எத்தனை பேரோட கொடு, நீ இருக்கணும் கூட. நீ எப்போ கூட இருந்து வச்சுக்கோ, எத்தனை பேர் கொடுத்தா நாங்கள் எடுக்க தயார் அப்படிங்கிறார். இதே மாதிரி அர்த்தமுள்ள ஒரு இதில் திருவாய்மொழி பாட்டு இருக்கு. கோபி கண்ணனை பார்த்து, அப்பா நீ மாடு மேய்க்க போகாதே, நீ போயிட்டேன்னாக்க உன்னை பிரிஞ்சிருக்கிறது ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு பெரிய ஊழிக்காலமா தோன்றுது எனக்கு, போகாதே. அவன் சொல்றான், நீ யாரு? நான் என்னுடைய ஜாதி குணம், நான் பண்ணி ஆகணும், நீ எப்படி பார்த்து சொல்வேன்? அதெல்லாம் முடியாதுப்பா, உனக்கு தெரியாது, நீ போகாதே, நீ இருக்கணும், நீ உன்னை விட்டு பிரிஞ்சா நான் இருக்க மாட்டேன், உயிர் போயிடும், நான் போகத்தான் போவேன். இல்லை நீ இரு. உடனே சொன்ன, அப்படியா சரி நான் இருப்பேன், ஆனா உங்க கூட இருக்க மாட்டேன், வேற 100 கூட இருப்பேன், சந்தோஷமா இரு, ஆனா என் கண் முன்னால் இருப்போம். அதாவது நமக்கும் அவனுக்கும் ஏதாவது ஒரு வகையில தொடர்பு இருக்கணும். அவன்தான் லோகபர்த்தா, நம்ம எல்லாரும் பாரியா தான். இன்னைக்கு உலகத்துல ஆண் பண்ணு விவகாரத்துல வச்சுருக்கமே தவிர்த்து எல்லாம் இருக்கிற எல்லா ஆத்மாக்களும் ஸ்திரீகள் தான். அவன் ஒருத்தந்தான் புருஷன், புருஷோத்தமன் அவன் ஒருத்தந்தான். ஆக மொத்தம் யூ ஷுட் கெட் அட்ராக்டட் ஒன்லி டுவர்ட்ஸ் ஹிம். அதெல்லாம் இல்லாம இந்த லௌகீகமான எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம்னாக்க அவங்க திருப்பி இந்த லோகத்துல பிறந்துலே இருக்கும். அதனால்தான் உன்னோடு உத்தமையாகவும் உனக்கே நாம் ஆட்சியும் ஒன்றும் எத்தைக்கும் 7 விரைவிக்கும் உந்தனோடு உத்துவமே ஆகும். இதைத்தான் என்ன பண்ணாக்க குலசேகராக இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னேன். என்ன சொல்றோம்? அச்சித்து சித்து ஈஸ்வரன். அதாவது அச்சித்தை விட ஒரு கிரேடு மேல சித்து. சித்துக்கு அறிவு உண்டு, அச்சித்துக்கு அறிவு கிடையாது. அவர் கேட்டார், இந்த அறிவுனால பிரயோஜனம் இல்லை சுவாமி, எனக்கு நான் அச்சித்தாவே இருந்துட்டு போறேன், ஆனா அறிவு வேணும் எனக்கு. என்ன அறிவு வேணும்னாக்க உன்னை பார்க்குற அறிவு. படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. படிங்கிறதுல அச்சித்து. அதுக்கு எது வெயில் தெரியாது, மழை தெரியாது, யாரு மிதிக்கிறா தெரியாது, அடிக்கிறா தெரியாது. ஆனா சித்தா இருந்தா தான் உன் பவளவாய் பார்க்க முடியும். அதனால படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. ஏதாவது தொடர்புணுத்தாக கோனேறி வாழும் குறுகாய் பிறப்பேனே, மீனாய் பிறக்கும் விதியுடையன் ஆவேனே, எம்பெருமான் பொன்மலையில் ஏதேனும் ஆவேனே.
அதாவது எனக்கு உன்னோட ஏதாவது தொடர்பு வேணும். தொடர்பு வேணும்னாக்க என்ன அர்த்தம்? அவனுக்கு குணம் இருந்தால் தான் தொடர்பு இருக்க முடியும். நம்ம ஒண்ணுமே இல்லாத தொடர்பு எப்படி இருக்க முடியும் ஒருத்தருக்கு? ஆக எனக்கு இந்த பிறவை விட தாழ்ந்த பிறவிகள் கிடைச்சாலும் நான் உங்க கூடயே இருக்கணும். அதே மாதிரி ஆளவந்தார்கள் சொல்றார், அப்பா எனக்கு உன் பேர்ல நிச்சஞ்சல பக்தி வேணும். உன்னுடைய அடியார் வீட்டுல ஒரு சாக்கடை புழுவா இருந்தாலும் இருப்பேன், நான் கீட்ட ஜென்மமே இருப்பேன். ஆனா இன்னொருத்தரை சேவிச்சு அதெல்லாம் எனக்கு பிரம்மப்பட்டம் கிடைச்சாலும் வேண்டாம். ஏன்னா இது எல்லாம் அழியக்கூடியது. அழியாத நிலையான பேரின்பம்னுனாக்க அது உங்களோட இருக்கத்தான். ஆனால் நீ இங்கிலீஷோட முன்னால சின்ன வயசுல படிச்சிருப்பேன், he can be with us, who can be against us அப்படிங்கிற மாதிரி நம்ம உபாசனங்கிறது எப்போ நம்ம கூட இருக்கான், நம்ம அவன் தான் அப்படின்னு இந்த ஃபீலிங்கை டெவலப்மெண்ட் பண்ண இதே உபாசனம். எந்த வழியில் முடியுதோ அப்படி பண்ணிக்கலாம். அவன் எனக்கு நண்பனா இருக்கான், அவன் எனக்கு ஆசானா இருக்கான். அவன் பாரதியார் இல்லையா, கண்ணன் என் காதலன், கண்ணன் என் சேவகன், கண்ணம்மா என் காதலி அப்படின்ட்டு எல்லாமே அவனை பார்க்கத்த அந்த மாதிரி பார்க்க இல்லாமல் வந்து தானாக்க நமக்கு உபாசனம் அதே தான் உபாசனம் ஆயிடுச்சு. புரியுதா? ரொம்ப விளக்கமா சொன்னீங்க சுவாமி, நன்றி. அடியே ரொம்ப விளக்கமா சொன்னீங்க சுவாமி, நன்றி. அதான் நோக்குமிடங்கும் பார்க்க நீக்கவர் நிறைந்திருக்க பரிபூர்ணானந்தங்கிறார் இல்லையா, அது மாதிரி எல்லாத்துலையும் அவனை பார்க்க நம்மளால முடிஞ்சிருச்சுனாக்க அதுக்கு மேல ஒரு உபாசனம் தேவையில்லை நமக்கு. அதுவே தானே காப்பாற்றணும். சரியா? அடுத்த அதிகாரத்துக்கு போலாமா? போரிங்கா இருக்கா? போகலாம் சுவாமி. அடுத்தது போலாமா? ஒன்னும் நாட் கெட்டிங் போர்ட், சேச்சுரேட் ஆகலையே? இல்ல சுவாமி, தெளிவா இருக்கு சுவாமி. அப்புறம் இப்போ இது ஒரு முக்கியமான ஒரு விதம். ஏன்னா இப்ப பார்க்க போறது 20 வருஷம் 2-3 இதுல வருது. ஒரு யாகம் பண்றா. யாகம் பண்ணாக்க யாகத்துல 4 பேர் 4 வேத சொல்லணும். பிரஸ்தோதா, போதா, உத்காதா, அத்வரியம். பிரஸ்தோதாங்கிற ரிக்வேதம் சொல்லுவார், போதாங்கிற யஜுர்வேதம் சொல்லுவார், உத்காதாங்கிற சாமவேதம் சொல்லுவார், அத்வரியம் அதரோண வேதம் சொல்லுவார். இந்த சாமவேதத்துல உத்கீதம் ஆக்சுவலா சாமவேதத்தோட பகுதி சாந்தோக்கிய உபனிஷத்து. சாந்தோக்கிய உபனிஷத்து ஆரம்பிக்கிறச்சே உத்கீத வித்யான்னு ஆரம்பிக்கிறது. அந்த உத்கீதம்ங்கிறது என்னாக்க, இந்த உத்கீதம்ங்கிறது உபாசனைக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணும். ஆக்சுவலா சாந்தோக்கிய உபனிஷத்து முழுமையுமே நமக்கு பகவானை பத்தி நல்லா கிளியரா சொல்லி கொடுக்குது. இந்த உத்கீதத்தை ஓம் அப்படிங்கிறதே உத்கீதமா நினைச்சு திருஷ்டி விதின்னு பேரு. திருஷ்டி உபாசனம் பண்ணு. இந்த திருஷ்டி விதினா கொஞ்சம் உங்களுக்கு சந்தேகமா இருக்கலாம். ஆனா பொடியும்படி சொல்றேன். நம்ம என்ன பண்றோம், சார்த்தம் பண்றச்சே தர்ப்பணம் பண்றச்சையும் சரி, 2 புக்குனம் கட்டி போடுறோம் இல்லையா, போட்டுட்டு பித்திரு பிதாமக பிரிபிதாமக ஸ்வரூப் ஆவாகிஷியங்கிறோம். அந்த தர்ப்ப புல்லையே என் அப்பா, தாத்தா, முத்தாத்தா, அம்மா, பாட்டி, முப்பாட்டி 3 பேர் இருக்கு. அதே மாதிரி 2 பக்கத்து மட்டும் இல்லையா. அப்ப என்ன பண்றோம், அந்த சடங்கு முடிகிற மட்டும் அந்த தர்ப்பங்களுக்கு அதுவே நம்முடைய முன்னோர்களை குறிக்கிறது. நம்ம அதுக்குத்தான் எள்ளும் தண்ணி விடுறோம். இந்த எள்ளும் தண்ணி தான் அவளுக்கு போய் சேரும். அதே மாதிரி நிறைய இடங்களை பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ஆவாகனம் பண்றோம், கும்பம் வச்சு கும்பிடுறோம் இல்லையா. பண்டிகை என்ன பண்றோம், வருணம் ஆவாகியாமி, வருணம் தியாயாமி, இப்படி வருணத்துக்கு. அப்போ நம்ம எந்த குடத்துல அந்த தீர்த்தத்தை ஏழை பண்ணிருக்கோமோ அதை வருணனே நம்ம நினைக்கிறோம். அது மட்டும் இல்லாம நம்ம சிராதத்துல சுவாமிகளா வரிக்கிறோம் இல்லையா சாப்பிட்றதுக்கு, அவளை பித்திரு பிதாமக பிரபிதாமக சுரூபின்னு போடுறோம். அவளே நம்முடைய தகப்பனாராகவும் தாத்தாவாகவும் முத்தாத்தாவும் இருக்கார். இன்னொருத்தர விஸ்வதேவ சுரூபி அப்படின்னு போடுறோம், இன்னொருத்தர மகாவிஷ்ணு சுரூபின்னு போடுறோம். அந்த காரியம் முடிகிற மட்டும் அவ தான் அதுக்கு அந்த அவளுக்கு இயற்பெயர்லாம் போய்டுறது. இவளுக்கு இந்த வித்தான். இதே மாதிரி தியாகத்துல இந்த 4 பேர் இருக்கா, இந்த 4 பேரும் 4 பேர் சொல்றதுக்கு இருக்கா. அதுல சாந்தோக விஷயத்தில் இருக்கக்கூடிய உத்கீதம் அப்படிங்கிறது
ரெகுலரா யாகத்தையும் சொல்லணும். ஆனா இதே உத்யாதி வித்யை அப்படிங்கிறத ஓமித் உத்கீத உபாசித்தன உத்கீதத்தை ஓங்கிற எழுத்தாகவே வச்சு உபாசனம் பண்ணினாக்க இது உபாசனம் கைகூடும். அதுக்கு உத்கீத வித்யைன்னு ஒரு வித்யை. இப்போ என்ன இதுனாக்க இந்த உத்கீதத்தை சொல்றான். இது ஒரு யாகத்தை சொல்லித்தான் ஆகணும். சொல்றவன் இந்த உபாசனமா பண்ணினானாக்க அந்த யாகம் பலம் உள்ளதா ஆறுது. அப்போ என்ன ஆறுது? நான் ஒரு யாகம் பண்றேன், ஆனா என் பேர்ல நிறைய பாபங்கள் இருக்கு. நான் யாகம் பண்றேன், நேற்று போன முந்தின பிறகு பண்ண பாபங்கள் நிறைய டியூஸ் நிறைய வச்சிருக்கேன். ஆனா இந்த தடவை நல்ல எண்ணம் வந்துட்டு யாகம் பண்றேன் பண்ணி ஜோதிஷ்டோமேனு சொர்க்காம வச்சதுன்னு சொர்க்கம் பொறுத்து நான் ஆசைப்படுறேன். ஆனால் எனக்கு வலுத்த வினைகள் இருக்குமானால் இந்த யாகம் பண்ண புண்ணியவனை சேர்ந்துக்குமே தவிர்த்து எனக்கு உடனே சொர்க்கம் கிடைக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த உத்காதா அப்படிங்கிறவர் இந்த உத்கீதத்தை உபாசனமா பண்ணினாரானா அதுல மனம் ஒன்றுபட்டு அதுல பிரம்மத்தை பார்க்குற மாதிரியே உபாசனம் பண்ணினாரே ஆனால் எனக்கு இந்த தடைகள் எல்லாம் மீறி எனக்கு உடனே இது சொர்க்க பதவி கிடைக்கும். ஆக எந்த பர்பஸ்க்காக எந்த யாகம் பண்றானோ அந்த யாகத்துல இந்த உத்கீதத்தை உபாசனமா பண்ணினானாக்க அந்த யாகமானது பலனுள்ளதாக ஆகிறது. இல்லைன்னா சாதாரண சொல்லலாம், உபாசனமா பண்ணா கண்டிஷன் இல்லை, ஆனால் சாதாரண சொல்லலாம். ஆனால் பண்ணினாக்க அது பலமுள்ளது ஆகுது. அப்படி இப்ப என்ன, இப்ப இதை பண்ணித்தான் ஆகணுமா, இல்லாட்டா கிடையாதா அப்படின்னு கேள்வி வருது. இது ஆப்ஷனல் தான். இப்பெல்லாம் அப்படின்னு தெரியாது. நாங்கள்லாம் பரீட்சை எழுதுகிற காலத்தில் அது எஸ்பெஷலி மேத்மெட்டிக்ஸ் போகிறதுக்கு ஒரு பெரிய ஹெல்ப் உண்டு. என்னன்னாக்க 8 questions கொடுத்துருப்பான், ஆன்சர் only 6 questions. ஈச் கொஸ்டின் கேரி ஈக்குவல் மார்க்ஸ். 8 question எழுதலாம் தெரிஞ்சாக்க. உங்களால் பண்ண முடியும்னாக்க, டயத்துக்கு கூப்பிட்டு பண்ண முடியும்னாக்க இருக்கிற எல்லா கொஸ்டினையும் ஆன்சர் பண்ணலாம், தப்பு இல்லை. அது மாதிரி பண்ணினாக்க யார் அந்த மாதிரி 8 கொஸ்டின் பண்ணி அது எல்லாத்தையும் நல்லா சரியா பண்ணியிருந்தாளானாக்க அவள்லாம் பின்னால யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட்டு, வேர்ல்டு மெடலிஸ்ட் இந்த மாதிரி வரக்கூடிய. ஆனால் 8 பண்ணிதான் கண்டிஷன் இல்லை. 6 questions கேரி ஃபுல் மார்க்ஸ் அப்படின்னு போட்டிருப்பான். அப்போ இந்த 8 கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறதுங்கிறது ஆப்ஷனல். அதே மாதிரி இந்த உத்கீதத்தை உபாசனமா பண்ணினாக்க அந்த யாகமானது பலன் தடையில்லாத பலனை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொன்ன ஆப்ஷன். இப்போ இதுல சந்தேகம் வருது, இப்படித்தான் பண்ணணுமா வேண்டாம், புரியுதா? அதுதான் தர் நிர்தாரண அநியமாதிகரணம். வேள்விகளில் உத்கீதம் என்னும் உத்கீதத்தை ஓதுகிறார். அது உபாசனத்துக்கும் பயன்படும். வேள்வியில் உத்கீதத்தை உபாசனமாக செய்ய வேண்டுமா, இந்த எந்த இது பண்ணாலும் உத்கீதத்தை உபாசனமாக தான் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறது டவுட். இது முதல்ல சாந்தோக்கிய உபனிஷத் ஆரம்பிக்கிறது இப்படிதான். சரி, ஓமித்யேத ததக்ஷரம் உத்கீதம் உபாசீத ஓமிதி உத்காயதி தஸ்யோபவியாக்கியானம். முதல்ல ஓம் தான் உத்கீதம். உத்கீதமாக ஓமை உத்கீதமாக உபாசிக்கணும். அதனுடைய விரிவு தான் விளக்கம் தான் சொல்ல போறோம். எந்த உபனிஷத்தை முழுக்க உபனிஷத்தை ஆரம்பிக்கிறது அப்படித்தான். அதாவது ஓம் இந்த அக்ஷரத்தை உத்கீதமாக உபாசிக்கவும். ஓம் என்பதே உரத்து பாடப்படுகிறது. இதன் விளக்கமே இனி வருவது. இந்த முழு உபனிஷத்துமே இந்த ஓம் அப்படிங்கிறதும் அது சொல்ற உத்கீதத்தினுடைய விளக்கம் தான் அப்படின்னு வருது. அப்போ கடைசியில் எதேவ வித்யா கரோதி ஸ்ரத்தையோப உபனிஷத்தா ததேவ வீரியோத்பதம் பகுதி. அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் முடியச்சு. இது எங்கெல்லாம் இந்த உத்கீதமானது எதேவ வித்யதா கருதி எதுவே உபாசனமாக ஸ்ரத்தையுடன் செய்யப்படுகிறதோ அதுவே மிகச்சிறந்த பலனுள்ளதாக ஆகிறது. அப்போ என்ன இருக்குனாக்க, ஸ்ரத்தையா பண்ணினாக்க அது ரொம்ப பலனுள்ளதாக ஆகுது அப்படிங்கிற. அப்போ உபாசனை செய்யணுங்கிறது கட்டாயமா. வேற ஒன்றும் இல்லை சொல்லணும். நம்ம அதில்
ஏதோ ஒரு ஒர்க் நடக்குது, ஒரு கொளுத்த வேலை இருக்குது, ஒரு மேசன் வேலை செஞ்சுட்டு இருக்கான்னு அவர் வந்து இன்வால்மெண்ட்டோ செஞ்சாருனாக்க அந்த வேலை எப்படி இருக்கும்? இல்லை இல்லை, இது ஒரு நாள் பொழுதுக்குன்னா பொருள்பட்டது எப்படி இருக்கும்? ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி தான். அதனால இப்போ நீ இந்த இதை பண்றச்சு இந்த மாதிரி பண்ணினியானாக்க உன்னுடைய இது நான். ஆனா உபாசனம் பண்ணணும்னாக்கா அந்த உத்காதா தான் பண்ணணும், எஜமானம் பண்ண முடியாது. உத்காதா பண்ணணும்னாக்கா அவர் கம்பல் பண்ணவும் முடியாது. அவருக்கு உபாசனம் பண்றது தெரிஞ்சிருந்து மன ஒருமைப்பட்டு பண்ணாதான் பண்ண முடியும். இல்லாத போது அவர் தானா மெக்கானிக் சொல்லிட்டே போகும், வேற என்ன வேண்டாம். நம்ம எத்தனை சோதனை தெரிகிறது, நம்ம வேலை செஞ்சுன்னா சோதனை சொல்லிட்டே இருக்க முடியாது. யாராவது ஒருத்தர் இந்த சசனாவை சொல்றச்சே அல்ல ஒவ்வொரு நாமனுடைய குணங்களை யாராவது மனசை வச்சுக்கிறோமா? ஆனால் மெக்கானிக்கல் விஷ்ணு ஆரம்பி சொல்லிட்டே இருக்கணும், போயிட்டே இருக்கு. அது போலதான். ஆனா இது சொல்லி ஆகணுங்கிற மாதிரி இது போயிட்டு இருக்கு. அது மாதிரி எந்த ஒரு ஸ்தோத்திரமா இருக்கட்டும், அது சொல்றச்சே இந்த ஸ்தோத்திரம் நாம இன்வால்வ் பண்ணிட்டு அது என்ன சொல்றதுன்னு தெரிஞ்சுட்டு பண்றோமா? அப்படி ஒவ்வொரு தூரம் பண்றதுன்னு ஆரம்பிச்சோம்னாக்க நமக்கு தானே உபாசனை வந்துடும். ஆனா அப்படி இல்லை, வாய் மட்டும் முணுமுணுத்துட்டு இருக்கு, வேற ஏதோ மனசு எங்கேயோ செஞ்சுட்டு இருக்கு, கையாத வேலை செஞ்சுட்டு இருக்கு, அந்த மாதிரி தானே இருக்கு. அதுதான் இப்ப இருக்குது. இந்த மாதிரி பண்ணிருந்தாக்க பண்ண வேண்டியது அதாரமா கட்டாயமா கட்டாயம் இல்லை. ஏன்னாக்க இதுலயே சில சொல்லியிருக்கு. அதாவது எந்த ஒரு ஹோமம் பண்ணினாலும் சரி அதுல பலாசை இலைன்னு இருக்கு, புரசை இலைன்பா. நானே சாஸ்திரிகள் 1 ரூபா இதுல சொல்றச்சு. இந்த புரசை இலையால ஒருத்தன் ஹோமம் பண்ணினானாக்க அவன் மற்ற பேர் தீய வார்த்தைகளை கேட்க மாட்டான். ஆனா புரசை இலையில தான் செய்யணும் அப்படின்னு விதிக்கல. புரசை இலையில செஞ்சாக்க தீய வார்த்தைகள் கேட்க மாட்டான் அப்படிங்கிறது ஒண்ணு. அதே மாதிரி சில யாகம் இருக்கு, அந்த யாகத்துக்கு தீர்த்தம் கொண்டு வரணும். யாரு? இந்த எஜமானன். யார் அந்த யாகத்தை பண்ண விரும்புறானோ அவன் தான் பர்சனலா தானே கொண்டு வரணும், ஆளை வச்சு கொண்டு வரக்கூடாது, அவனே கொண்டு வரணும். அவன் என்னுடைய நோக்கம் வந்து எனக்கு பயிர் நின்னா விளையணும்னு, எனக்கு மேகம் மழை பெய்யணும், காரீரி யாகம்னு வச்சிருக்கேன். நான் அதே மாதிரி நான் என்கிட்ட ஒரு 10 பசுமாடு வச்சிருக்கேன். இப்போ என்னாச்சு, எனக்கு வயல்லன்னா விளையணுங்கிறது ஒன்று நோக்கம் இருக்கு. அதே மாதிரி இந்த பசுமாடு நின்னா தான் தேவையில்லையேன்னு தோன்றுது. அப்போ என்ன பண்ணணும், அந்த காரீரியும் யாகத்தை பண்றதுக்கு அதுக்கு தீர்த்தம் கொண்டு வரது எல்லாத்தையும் பால் கறக்கும் பாத்திரத்தில் தீர்த்தம் கொண்டு வரணும். பெருமாள் படத்துல சொல்ல முடியாது. யார் இந்த வேற ஏதோ யாகம் பண்றச்சு பால் கறக்கும் பாத்திரத்தால் தீர்த்தத்தை கொண்டு வரானோ அவங்ககிட்ட இந்த பசுக்கள் எல்லாம் நன்னாக்கு நிறைய பால் தருது. ஆக இது வந்து அவன் பசுமாடு வச்சுட்டு இருந்தா தானே இந்த பிரச்சனை பண்ணணும். அவனுக்கு அது இல்லை, அவன் ஏன் பண்ணணும்? தேவையில்லையே. அதனால இது வந்து ஆப்ஷனல். இந்த மாதிரி ஆப்ஷனலா இருக்கிறத நீ கண்டிஷனா எடுத்துக்கவும் தேவையில்லை. ஆகவே இதை வந்து இதைத்தான் உபாசனமாக தான் பண்ணணுங்கிறது நமக்கு இம்போஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது இந்த 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 களத்தினுடைய அதிகாரத்துடைய சுருக்கம். புரியுதா? இல்லைதான் டவுட் உண்டா? வெற்றி உங்களுக்கு? இல்ல சுவாமி, ஓம்ன்ற உபாசனை தான் உத்கீதம் இங்க, கரெக்டா? ஆமா, ஓம் அப்படிங்கிற எழுத்த மனசுல வச்சுக்கிட்டு அதைத்தான் உத்கீதமா ஓதணும். உபாசனம் பண்றச்சு கண்ணு முன்னால் ஓம்ங்கிறது நிறுத்திக்கணும். அதை நிறுத்திட்டு அதையே, அதாவது அந்த உபாசனம் பண்றச்சு ஓம்ங்கிறதையே உத்கீதமாக நினைச்சிட்டு சொல்லிட்டு இருக்கணும் திருப்பி திருப்பி. ஓகே ஓகே. பக்கம் 307. தன் நிர்தாரண அநியமாதிகரணம். வெளியில் உத்கீதம் முதல் விதிக்களம். இக்களத்தின் பெயரும் தொடர்பும். உபாசனங்களின் ஆய்வில் தொடர்ந்து உத்கீத வித்யை என்பது ஆராயப்படுகிறது. முன்பே உத்கீதம் பிரணவம் என்ற நினைவுடன் உபாசிக்கப்பட வேண்டும் என்று நிறுவப்பட்டது. இவ்வேள்வெளியில் விதிக்கப்பட்டிருக்கும் உத்கீதம் உபாசனமாக செய்யப்பட வேண்டுமா என்பது ஆராயப்படுகிறது. இதனால் இக்களம் தன் நிர்தாரண அநியமாதிகரணம், வேள்வியில் உத்கீதம் ஓதல் விதிக்களம் என்ற பெயர் பெறும். இங்கு ஆராயப்படும் வேத வாக்கியங்கள் சாந்தோக்கியத்தின் 1:1 துவக்கத்திலேயே ஓம் என்ற இவ்வெழுத்தையே உத்கீதமாக உபாசிப்பாயாக என காட்டி முடிவில் எங்கு இந்த வித்தியை சிரத்தையுடன் பிரம்மோபாசனமாக செய்யப்படுகிறதோ
அதுவே வலுவுள்ளதாக தடைகளை நீக்குவதாக உள்ளது என முடிகிறது. இது இங்கு ஆராயப்படுகிறது. ரொம்ப சிம்பிள் திங். நம்ம ஏதோ பாடம் படிக்கணும், பரீட்சை எழுதுறோம் வச்சுக்கோ. இந்த பரீட்சை எழுதிருச்சு அது ரொம்ப இன்வால்மெண்ட்டோட பண்ணணும்னாக்க நமக்கு எப்படி மார்க் நிறைய வருது. அது இல்லாம சரி எனக்கு இது ஜஸ்ட் இது பண்ணி ஆகணும், 35 மார்க்காவது வாங்கி ஆகணும்னா அப்படின்னு நான் பண்ணேன்னாக்க அதில் இன்வால்மெண்ட் இருக்காது. எத்தனை கொஸ்டின் வரும், செட்ட பேப்பர் கொஸ்டின் பேப்பர் இருக்கும், இப்படி இருந்தால் போருமே அப்படின்னு தோணும். அப்படி இல்லாமல் இல்லை நீங்கள் படிக்கிற ஒவ்வொரு சிலபும் படித்தாலும் நீ என்ன தெரிஞ்சுக்கணும் நீ அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இருக்குமானால் நான் எல்லாத்தையும் 100 மார்க் வாங்குவேன்னு இல்லையா? அதே தான் அது. அதே மாதிரி உத்கீதத்தை உபாசனா பண்ணணும்னாக்க அது எந்த கிரியையில் எந்த சடங்குகள் செய்யப்படுறதோ இந்த சடங்கு பலமுள்ளதாக இருக்கும். இங்கு எழும் ஐயம் ஒரு உலகியல் பலனை இலக்காக கொண்டு செயல்படும் வேள்வியில் அதில் அங்கமாக உத்கீதம் ஓதல் விதிக்கப்பட்டுள்ளது. இந்த ஓதல் உபாசனமாகவே செய்யப்பட வேண்டும் எனில் முக்திக்கு நெறியாகும் உபாசனம் உலகியல் பலனுக்கு அங்கமாதல் போய் காண்கிறது. அதுவே ஐயம் ஏற்படுது. திருப்பி இதை பற்றி இன்னும் திருப்பி வந்து ஆன்சர் பண்ண போறேன். ஐயா, என் நோக்கம் என்னன்னாக்க நான் முக்தி அடையணும் நோக்கம். அப்போ நான் என்ன பண்ணணும்? நான் உத்கீத உபாசனம் பண்ணணும். ஆனால் இங்கே என்ன பண்ணுறேன்னாக்க இந்த உத்கீதம் லௌகீகமான, அதாவது மோட்சத்துக்கு இல்லை, மோட்சத்துக்கு எதிர்பக்கமாக போகிறது. எனக்கு உலகத்து ஏதோ அது வேணும் இது வேணும் இது வேணும் கேட்குறேன். அப்போ அதுக்கு இது உபாசனா பண்ணினேன்னாக்க அது எனக்கு கிடைக்கிறதே. அப்போ இது நியாயமா? இந்த உலகத்தை வேண்டான்னு விட்டுட்டு போகிற முக்திக்கும் உத்கீத உபாசனம் ஆகுது. இல்லை இந்த உலகத்தில் இது வேணும் அது வேணும் நினைக்கிறதுக்கும் உத்கீத உபாசனம் ஆகுதுன்னாக்க உனக்கு ஆண்டவன் சொல்லப்படுறதே என்ன? அதான் தன் நிர்தாரண அநியமக தத் திருஷ்டை பிரதிபந்தவரம் வேள்விகளில் அங்கமாக விதிக்கப்பட்டுள்ள உத்கீதத்திற்கு பிரம்மோபாசனையாக செய்தல் வேண்டும் என கட்டுப்பாடு இல்லை. ஏனெனில் வேத வாக்கியங்கள் அவ்வாறு காணப்படுவதாலும் அப்படி உபாசனமாக செய்வதற்கு தகுந்தவர்கள் கூறப்பட்டுள்ளதாகும். ஏன்னா இதே மாதிரி 2-3 வேள்வி எடுத்துக்கோ, அதெல்லாம் இப்படி சொல்லியிருக்கு. அதுக்கு அந்த பலன் தனியாக சொல்லியிருக்கு. அதே மாதிரி ஏன் எடுத்துக்கலாம். அது வேணும்னாக்க இஃப் யூ வாண்ட் திஸ் யூ டேக் திஸ். இப்போ எல்லாம் அப்படின்னு தெரியல. நாங்கள் படிக்கச்சே பார்த்தீங்கன்னாக்க எல்லாருக்கும் ஜென்ரல் மேத்ஸ்னு ஒன்று உண்டு, காம்போசிட் மேத்ஸ்னு ஒன்று உண்டு. ஆப்ஷனல். காம்போசிட் மேத்ஸ்னு அல்ஜிப்ரா ஜாமெட்ரிலாம் வரும். ஜென்ரல் மேத்ஸில் அதெல்லாம் வராது. நிறைய பேருக்கு கணக்கண்டா பயமாக இருக்கும். அவள் அதை விட்டு இந்த ஜெனரல் மேத்ஸ் போயிடும். அது மாதிரி உனக்கு அதை பற்றி கவலை இல்லை, நான் பண்ணுவேன் தைரியம் இருந்ததுன்னா அதில் போ, ஏன்னா வேண்டாம் விட்டுடும். மேலே சயின்ஸ் குரூப் படிக்கணுமா, அப்போ காம்போசிட் மேத்ஸ் எடுத்துக்கோ அப்படி. அது மாதிரி தான் இதற்கு ராமானுஜர் விளக்கம். சாந்தோக்கியன் எங்கு இந்த உத்கீத வித்யை ஸ்ரத்தையுடனும் பிரம்மநெறியுடன் செய்யப்படுமோ அதன் தொடர்புடைய வேள்வியே சிறந்ததாக அமைகிறது என்கிறது. இங்கு வேள்வி சிறப்புடன் அமைதலாவது வேள்வி ஏற்றுவோனுக்கு முற்பிறப்புகளில் செய்த வினைகள் காரணமாக அவ்வேள்வியில் பலன் தடைபடுமாகி அதை நீக்கி அவனுக்கு உடனே நற்பலனை பெற்றுத் தருவதாகும். நோக்கம் வேள்வியை நல்லபடியாக முற்றுப்படுறது. இங்கே உபாசனையினுடைய நோக்கம் பிரம்மோபாசனம் இல்லை, வைகுண்ட பதவி இல்லை. அதுக்கு பதிலாக இந்த வேள்வியை ஃபோர்ட்டிஃபை பண்ணி கொடுக்கிறது. உபாசனம் என்பது பிரம்மத்தை மனதில் உறுதியாக நிறுத்தி இடைவிடா நிறைவு கொள்ளல் ஆகும். வேள்வியில் அங்கமாக உத்கீதம் ஓதும் உத்காதாவுக்கு இந்த நிபந்தனை இல்லை. மேலும் உத்கீத ஓதலுக்கு வேதமே இதை உபாசனமாக கொள்வோனும் அல்லாதவனும் ஓதட்டும் என்று சொல்லுகிறது. வேதத்தை சொல்லச்சுன்னாக்க உபாசனா பண்ண தெரிஞ்சவன் தான் பண்ணணும், இந்த வேதத்தை சொல்லணும் அப்படின்னு இல்லை. சாமவேதம் சொல்ற படிக்கிறவாளுக்கு உபாசனம் பண்ண தெரியாமல் இருந்தாலும் அவா பண்ணலாம். உபாசனம் பண்ண தெரிஞ்சிருந்து அவர் உத்கீதத்தை உபாசனா பண்ணினாரானாக்க அந்த வேள்வி பலன் ஜாஸ்தியா இருக்கும் அப்படிங்கிறது. மேலும் வேள்வியில் பலாசை இலையால் ஆகுதி செய்வோன் தீச்சொற்களை கேளான் என்றும் பசுக்களின் நிறைவை விரும்புவோன் வேள்வி செய்கையில் பால் கறக்கும் காலத்தில் நீர் உணரட்டும் என்றும் அங்கங்களுக்கு தனித்த பலன் கூறியது போல இங்கு இதற்கும் தனித்த பலன் கூறப்பட்டுள்ளது. ஆகவே வேள்வியில் உத்கீதத்தை உபாசனமாக செய்வதால் வேள்வி அதிக பலன் அளிக்கிறது என்பதே அன்றி உத்கீத உபாசனம் வேள்வியின் அங்கமல்ல என்று நிறுவப்படுகிறது. ஆக மொத்தம் இந்த உத்கீதங்கிறது வேள்வியில் சொல்லப்படுறதுனால
வேள்விதான் முக்கியம். இந்த உத்கீத உபாசனம் அதுக்கு அசிஸ்டன்ட் சொல்லாதே. இதனுடைய டீடைல்ஸ் திருப்பி இன்னொரு அதிகாரத்தை பண்றோம். உடனே யாரு சடங்கியலார் படிச்சுக்கிறான். பாத்தியா, நீங்க என்ன பண்ற, வேள்வியில உத்கீதம் சொல்லிருக்கு. இந்த உத்கீதம் உபாசனம் அப்படின்னா நல்லதுன்னு இருக்கு. ஆகவே சடங்கியல் தான் முக்கியம், உபாசனம் அதுக்கு அங்கம் சொல்ல போற. அதில் ஆர்கியூ பண்ண போற. ஆனா இதை பொறுத்த மட்டும் வேள்வியில உத்கீதத்தை உபாசனா பண்றதுங்கிறது ஆப்ஷனலே ஒழிய கம்பல்சரி இல்லை. அப்படி பண்ணினாக்க, உபாசனா பண்ணினாக்க, எந்த வேள்வி பண்றானோ இந்த வேள்வி பண்றவனுக்கு தடைகள் இருந்தா தடைகள் நீங்கி நல்லது கிடைக்கும். அது பை ப்ராடக்ட் தான் அது. அப்படி புரியுதா? டவுட்ஸ் ஏதாவது உண்டா? அதாவது உத்கீதத்தை வந்து வேள்விகளோட சேர்ந்து செய்யும் போது, ஒரு வேள்வி வந்து எனக்கு ஏதாவது நன்மை தரணும்னு நான் ஒரு வேள்வி செய்யறேன் அப்படின்னா, லௌகீக விஷயங்களுக்கு அதுக்கு உத்கீதத்தையே சேர்த்து சொல்லும் போது பலன்கள் கிடைக்கிறது. பலன்கள் இதுவா கிடைக்கிறது. உத்கீதத்தை உபாசனா சொல்றச்சு பலன்கள். உத்கீதத்தை உபாசனா சொல்லும் போது பலன்கள் நிறைய நல்லா கிடைக்கிறது. கொஞ்சம் சாதாரணமா பண்றதை விட பலன்கள் ஜாஸ்தியா கிடைக்கிறது. பலன்கள் ஜாஸ்தி கிடைக்கிறது. சோ இது நான் எதுவும் வேணான்னு சொல்லி இதையே உபாசனா பண்ணாலும் முக்திக்கு வழியும் உத்கீதம் தான். நான் முக்தி மட்டும்தான் வேணும், நான் வேள்வியில இருக்க வேலையில இருக்கு அப்படின்னு உத்கீதத்தை மட்டும் எடுத்து உபாசனம் பண்ணாலும் முக்தி கிடைக்கும். ஆனால் வேள்வியினோட ஒரு அங்கமாக உத்கீதம் ஓதல் அப்படிங்கிறது இல்லையா, அந்த ஓதலை உபாசனா பண்ணினாக்க பண்றவனுக்கு இதுல அவன் எஜமானன் தான் போய் சேர்க்கப்படுது. அந்த எஜமான் எந்த வேள்வி பண்றானோ அது அவனுக்கு ரொம்ப பலமுள்ளதா இருக்கு. இப்போ நம்ம ஏதோ ஒரு மருந்து, சாதாரண ஒரு மருந்து இருக்கும், அதில் ஃபோர்ட்னு போட்டிருப்பான். ஏதாவது ஒரு மருந்து போட்டு அதனுடைய ரொம்ப ஃபோர்ட்டிஃபைடாக இருக்கும் அது. அந்த மாதிரி உத்கீதத்தை உபாசனா பண்ணினாக்க நம்ம செய்யக்கூடிய எந்த காரியமும் அது ஃபோர்ட்டிஃபைடாக இருக்கும், ரொம்ப ஸ்பெஷலைஸ்டா. அப்போ அப்படி அது அப்ப வந்து அப்ப வேள்வியே பண்ணினாலும் வேள்வி பண்ணியும் இதை அடையலாம், அந்த வழியும் இருக்கு. வேள்வி பண்றது வந்து லௌகீக பலனுக்காக மட்டும்தான் பண்ணணும். இது முக்திக்கு கிடையாது. வேள்வி தனியா வேள்வி நோக்கமே லௌகீக பலனுக்காக தான். உபாசனை வந்து முக்திக்காகத்தான். ஆனால் முக்திக்காக பண்ணக்கூடிய உபாசனத்தை இந்த லௌகீக பலனுக்காக பண்ண இதுல பண்ணினாக்க லௌகீக பலன் சட்னு கிடைக்கிறது, நல்லா கிடைக்கும். புரியுதா? சோ சடங்கியல்ங்கிறது வந்து பூர்வ மீமாம்சை சடங்கியல்ங்கிறது வந்து ஒன்லி லோக விஷயங்களுக்கு தான். ஆமா ஆமா. அப்புறம் அது எதுக்கு அது ஒரு தனி கல்ட்டாவே வச்சிருக்காங்க கீழே. இங்கே நல்லா வாழ்வாங்கு வாழட்டும் மனிதர்கள், அதுக்காக உலகத்தில் நல்லா வாழுங்க, சீரும் சிறப்புமா தனக்கு தேவையானதெல்லாம் கிடைச்சு நல்லா வாழட்டும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த 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 பிரான்ச்சே உருவாயிருக்கு. வேற எதுவுமே. ஆமா ஆமா. ஆனா தேவையானது கிடைக்கிறதுன்னா சந்தோஷம் தானே மனுஷனுக்கு. ஆமா, அவ அதான் சொல்றா. நீ நினைக்கிறது முக்தி எல்லாம் ஒண்ணுமே வேண்டியது இல்லை, தேவையே இல்லை. நீ இங்க வா, பிறந்து எல்லாத்தையும் உலகத்தை அனுபவி, நீ வேண்டியது எல்லாத்தையும் யாக யஜ்யங்களை பண்ணி இங்கே நல்ல பேர் எடுத்துக்கோ, தேவலோகத்துக்கு போ, புண்ணியாக்க அனுபவி, திருப்பி வா. இந்த சைக்கிள் போயிட்டே இருக்கட்டும். இதை விட்டு ஒரு கிணத்துக்கு என்னமோ போய் வைகுண்டத்தை போய் ஒண்ணும் இல்லாமல் இருக்கணுங்கிற தேவையில்லையே அப்படிங்கிறது அவளுடைய கன்டென்ஷன். அதாவது இது உபனிஷத்பாகத்தை ஒத்துக்கிறது இல்லை. அவ பிரம்மத்தையே ஒத்துக்கிறது இல்லை. நிரீஸ்வர மீமாம்சங்கள் அவள் இல்லை, சேஸ்வரி மீமாம்சம் சில பேர் இருக்கா. நிரீஸ்வரி ஈஸ்வரனாவது ஒன்னாவது எல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா. நீ வந்தே இல்லையாப்பா, நீ உன் கடமை செய், நீ போ. அதாவது ஒரு ராதர் எப்படி சொல்றானாக்க, ஒரு டிகிரிஃபைடு ஏத்திஸ்ட் உலகத்தை வந்திருக்கே இல்லையா, யூ டூ யுவர் டியூட்டி, யூ பாஸ் ஆஃப், கம் அண்ட் டூ யுவர் டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவ்வளவுதான். அது சரி. சுவாமி ஏதோ கிரேக் பிலாசபி. என்னமா சொல்லுங்கம்மா? இது வந்து ஒரு கிரீக் பிலாசபி மாதிரி இருக்கு அந்த பேகன். எஸ், எக்ஸாக்ட்லி. அந்த ரிலிஜன்ல. ஆமா, அந்த காலத்துல கிரீக் அண்ட் ரோம்ல இந்த மாதிரி பிலாசபி இருந்திருக்கு. வந்து நான் சோகால் இதுக்கு தான் போயிட்டு வர மக்களே போயிட்டு வர முடியும்னு இருந்திருக்கு. நீ அதை பண்ணா அங்க போயிட்டு திருப்பி இங்க வந்துட்டு இருப்பேன், போயிட்டு வந்துட்டே அப்படிங்கிற, அவ்வளவுதான். இந்த எல்லாத்தையும் விட்டுட்டு முக்திங்கிற கான்செப்டே கிடையாது அவளுக்கு. அந்த மாதிரி தான்.
சுவாமி, அப்போ இது மாதிரி நினைக்கலாமா? வேதங்கள் உருவான காலத்துல முதல்ல இந்த மாதிரி சடங்கியலுக்கு வந்து நிறைய முக்கியத்துவம் தந்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இவால்வ் ஆனப்புறம் மேல இதுக்கும் மேல ஞானம், இது பரமாத்மா அந்த கான்செப்ட் வந்ததுன்னு நினைச்சுக்கலாமா? இல்ல வந்து இது எல்லாம் பேரலாவே இருந்திருக்கா? ரைட். அப்போ ஆமா, முதல்ல நல்லபடி நடந்துட்டேன். ஃபர்ஸ்ட் எத்திக்ஸ் படி ஐ ஃபாலோ தட். அப்புறம் எனக்கு சிலதெல்லாம் அதாவது நார்மலாக என்னால் அச்சீவ் பண்ண முடியாது, இருக்க சில அமானுஷ்யமான ஹெல்ப் வேணும்னு நினச்சேன்னாக்க யாகம் பண்ணுறேன். யாகம் பண்ணால் எனக்கு பலன் கிடைக்கிறது, என்னவோ பலன் கிடைக்கிறது. சரி, அந்த பலன் இருக்கு இல்லையா, அந்த பலன் எனக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்குமா? நான் இப்போ ரொம்ப சிரமப்பட்டு ஒன்று பண்ணுறேன்னாக்க அது கான்ஸ்டண்ட்டாக இருக்குமா? வேற ஒன்றும் இல்லை. அப்போ ஏதோ ஒரு பரீட்சை எழுதுகிறோம், பாஸ் பண்ணிடுறோம். பாஸ் பண்ண திருப்பி அதை அந்த மாதிரி திருப்பி அதை படிக்கணும் தேவையில்லையே நமக்கு. அந்த மாதிரி இந்த யாகத்தை பண்ணி முடிச்சாச்சானாக்க எனக்கு அதனால கிடைக்கக்கூடிய பலன் வந்து எனக்கு ஃபைனல் அப்படி இருக்குமானாக்க இல்லை. அது முடிஞ்சப்பறம் திருப்பி வேற ஏதாவது பண்ண விட்டுருக்கு. அது எப்படின்னாக்க நம்ம வீட்டு தினம் பெருக்கிறோம், பெருக்கினா பார்த்தீங்கன்னா குப்பை சேர்ந்து இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கு. அப்போ அப்படிலாம் முடியாதுப்பா, உன்னால் பெருக்கெல்லாம் முடியாது காரியம். ஆனால் வீடு சுத்தமாகவே இருக்கணும். அப்போ அப்படின்னாக்க என்ன பண்ணுனாக்க அதுக்கு என்ன பண்ணுவேன்? அந்த மாதிரி நான் யாகத்தினால அடையக்கூடிய எந்த ஒரு பலனும், அதாவது பிரம்மப்பட்ட மட்டில், அது கீதையிலே பெருமாள் சொல்றார், பிரம்மப்பட்ட மட்டில் திரும்பி வரக்கூடியதான். திருப்பி உலகத்துல மனுஷனா பிறக்கணும். அப்ப இது ஏன் எவ்வளவு சிரமப்பட்டு பண்ணும்? ஆனால் நான் இங்க பிறக்கவே கூடாது, இன்னமே இந்த உலகமானது எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற எண்ணத்தோட யார் பண்றாளோ அவள் தான் முக்தி விரும்பிகள். யாரு முக்தி அடைகிறாளோ அவளுக்கு வேத வாக்கியமே சொல்றது, அவளுக்கு பிரம்மாவை பார்த்தாக்கா நரகத்தில் இருக்குமே தெரியுமா. அப்போ அந்த மாதிரி உயர்ந்த ஸ்தானத்தை அடையணும்னாக்க அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு உபாசனம். உபாசனம் பண்ணினாக்க நீ திரும்பி வராத, எப்போ நட்சத்திரம் திரும்பி வராத இடத்துக்கு நீ போய் சேருவ. அப்படி இல்லைன்னாக்க ஏதோ இடத்துல அடைவ, நல்லது கிடைக்கும் உனக்கு. கிடைச்சிட்டாக்க அது கொஞ்ச நாள் அழிஞ்சு போயிடும், திரும்பி நீ இங்க பிறக்கணும். பிறந்து திருப்பி இதே தான் அடிப்பிடா பாரதப்பட்டான்னு பண்ணிட்டே இருக்கணும். அப்படிங்கிற வேற டவுட்ஸ்? வெற்றி டவுட்ஸ் ஏதாவது உண்டா? இல்ல சுவாமி, கிளியரா இருக்கு. வேற யாருக்காவது? So, shall we call this a day? ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவிழே சரணம், ஆச்சாரியன் திருவிழே சரணம். அஸ்மே ராமானுஜாரிய பரமயோகினே ஸ்ருதி ஸ்மிருதி சூத்ராணாம் அந்தர்ஜனம் அசீசனம். உங்களை எல்லாருக்கும் என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்கள். நமஸ்காரம் சுவாமி. எங்களுக்கு நியூ இயர், பொங்கல் எல்லாத்துக்கும் உங்களுடைய ஆசீர்வாதங்கள் தேவை. நிச்சயமா. தேங்க்யூ. தேங்க்யூ சுவாமி.